கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த இந்த வருஷத்தின் முதல் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் கடைசி வரைக்கும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஏசப்பா வழிநடத்தி வந்திருக்காங்க. கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு ஏராளமாக செஞ்சுருக்காங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிகளுக்காகவும் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பிரசங்கத்துக்காக எடுத்துக்கொள்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், அதை விற்காதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விற்று போடுதல் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறது. அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா இன்றைக்கி தேவன் நம்ம இடத்துல பேச சித்தமாக இருக்கிறாங்க. பாருங்கள், விற்று போடுகிற ஒரு அனுபவம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்போ நம்ம விற்கிறனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விற்று போடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். வேதத்தில் நம்ம பார்த்தோன்னா சில காரியங்களை என்ன செஞ்சுருக்காங்க? விற்றுருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட காரியங்களை இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் விற்று போட்டிருக்கோமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அனுபவத்தில் நம்ம விற்று போட்டிருக்கோமான்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அந்த வருஷம் முழுசும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்படி நம்ம விற்று போட்டதுனால நம்ம கடைசியாக நமக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத குறித்தும் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இப்போ ஒரு பொருள் வாங்குறது விற்கிறதுங்கிறது ஒரு நம்மளுடைய ரொட்டீனான ஒரு லைஃபான ஒரு காரியமாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஒருத்தங்க நிறைய பணம் இருக்குன்னா என்ன செய்கிறாங்க? நிலத்தை வாங்குறாங்க. ஒரு தேவைன்னா நிலத்தை என்ன செய்கிறாங்க? விற்கிறாங்க. ஒரு பொருள் நமக்கு தேவை, ஒரு காய்கறி எல்லாமே நமக்கு என்ன பொருள் நமக்கு தேவைன்னு செய்கிறோம்? வாங்குகிறோம். அதே பொருள் நமக்கு தேவையில்லை, அதிகமாக இருக்கணும்னு நம்ம என்ன செய்கிறோம்? அதை விற்க பிரயாசப்படுகிறோம். இது போல் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம சில காரியங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? விற்கிறவங்களா நம்ம காணப்பட்டிருக்கோம். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தோன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆதியாகமம் 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலின் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா? இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா யோசேப்பை பாருங்கள், அவங்க சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மக்கிட்ட இருக்கிற யோசேப்பின் அனுபவத்தை நம்ம விற்று போட்டிருக்கோமா அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல தியானிக்க போகிறோம். பாருங்கள், இந்த யோசேப்பின் வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும். யோசேப்பை பாருங்கள், அவங்க அப்பாவுக்கு முதிர் வயதில் பிறந்த ஒரு பையன். அதனால் அவங்க அப்பா என்ன செஞ்சார்? அந்த யோசேப் மேலே ரொம்ப அன்பு வைத்தார். பாருங்க, அவருக்கு பிடித்த ஒரு மனைவி தான் யாரு? ராகேல். இந்த ராகேலுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. கடைசி ஆண்டவர் ராகேலை நினைத்தருளி அவர் கொடுத்த குழந்தை தான் இந்த யோசேப்பு. அதனால பாருங்க, தகப்பனார் என்ன செய்கிறாரு? இந்த யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறாரு. நேசித்து இந்த யோசேப்புக்கு என்ன செய்கிறாரு? பலவர்ண அங்கேயே கூட செய்து கொடுக்குறாரு. பாருங்க, இதனால என்ன செய்து கூட இருக்கிற சகோதரர்களுக்கு பொறாமை வருது. பாருங்கள், இப்போது நம்ம குடும்பங்களை எடுத்து பார்த்துக்கிட்டா கூட அப்போ 12 பிள்ளைங்க இருந்தாங்க. யோசேப்பு 11வது மகன். ஆனால் இப்போ பாருங்கள், குடும்பங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளே என்ன செய்யும்? போட்டி, பொறாமை. என்ன சொல்லுவாங்க? அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் என்ன நேசிக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க தங்கச்சியை தான் நேசிக்கிறீங்க, தம்பியை தான் நேசிக்கிறீங்க, அண்ணனை தான் நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுகிற ஒரு அனுபவம். இப்போ 2 பேருக்குள்ளேயே இப்படி ஒரு அனுபவம் இருக்கும்னா அங்கே 11 பேர், அப்போ எவ்வளோ போட்டி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. ஏன்னா அவங்க தாய்மார்களுக்குள்ளே என்னதான் இருந்தது? முதலே ஒரு போட்டி, ஒரு பொறாமையின் அனுபவம் இருந்தது. அதே அனுபவம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருந்தது. பாருங்க, அதனால தான் யோசிப்புக்கு கொடுத்தாங்க. நம்ம வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், பொறாமையினால் என்ன செஞ்சாங்களாம்? யோசேப்பை விற்று போட்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இப்படி பொறாமைனால அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த யோசேப்பை விற்று போட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? யோசேப்பின் அனுபவத்தை விற்று போடக்கூடாது. அந்த யோசேப்பு யாரை காண்பிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பு ஒரு ஆசீர்வாதத்தின் வழிக்குரிய ஒரு மனுஷனாக இந்த யோசேப்பு காணப்பட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்துக்குரிய சில வழிகளை தேவன் என்ன செஞ்சாங்க? வச்சிருக்காங்க. அந்த வழிகளை அந்த அனுபவத்தை நம்ம என்ன செய்கிறோம்? விற்று போடக்கூடியவங்களாக காணப்படுகிறோம். ஏசப்பா சொல்கிறாங்க,
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். பாருங்க, ஏசப்பா தான் நமக்கு வழியா இருக்கிறாங்க. அந்த வழியின் அனுபவத்தில் நம்ம கடந்து போகும்போது நம்ம வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அதே நிலவரத்தில் நம்ம ஆண்டவர் மட்டும் விட்டுட்டோம்னு வைங்களேன், பாருங்க, நம்ம விரும்புகிற எந்த அனுபவங்களும் என்ன செய்யாது, கிடைக்காது. ஒருவேளை துன்மார்க்கரா வாழ்றவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு நினைச்சாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, ஆண்டவரை வழியாக கொண்டிருக்கிற நம்ம அவங்கள விட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் எதுவும் செய்யாது, நன்மையா கிடைக்காது. பாருங்க, இந்த யோசேப்பை குறித்து நம்ம அந்த 37வது அதிகாரத்தில் வாசித்தோம்னா, இந்த யோசேப்பு என்ன செய்வானா, தன் சகோதரர்கள் கூட இருப்பான். அதாவது அவங்க ஆடு மேய்க்க போகும்போது அவங்க கூட ஆடு மேய்க்க போயிட்டு அவங்களுடைய துன்மார்க்கமான வழிகளை என்ன செய்வானா தகப்பனுக்கு தெரிவிப்பான். அதனால இந்த சகோதரர்களுக்கு என்ன உண்டாகும், இந்த யோசேப்பு மேலே கோபம் வரும். பாருங்க, இந்த யோசேப்பு என்ன செய்யலாம், தன்னுடைய சகோதரர்கள் தவறு செய்யக்கூடாது, அவங்க நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்யறான், அப்பா வந்து என்ன செய்வாங்க, கடிந்து கொள்வாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு அறிவிக்கிறான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கடிந்து கொள்ளுதல், நம்மளை வந்து நம்முடைய குற்றங்களை உணர்த்துற அனுபவங்கள் உடையவங்களை நம்ம வந்து என்ன செய்திடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறக்கணித்து தள்ளிவிடக்கூடாது, அவங்கள விற்று போடுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அப்புறம் பார்த்தோம்னா அந்த யோசேப்பு பாருங்க, இந்த யோசேப்பு வந்து 2 சொப்பனம் பார்க்குறாரு. ஒன்று, அரிக்கட்டுகள் வந்து இவங்க அரிக்கட்டுகளை கட்டிட்டு இருக்காங்க. யோசேப்போட அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்திருக்கு, அவங்க சகோதரர்களோட அரிக்கட்டுகளை என்ன செய்திருக்கு, இந்த யோசேப்போட அரிக்கட்டை வணங்குதுன்னு சொன்ன உடனே இந்த சகோதரர்களுக்கு பாருங்க பயங்கரமான அதனால கோபம். அதனால என்ன செய்யறாங்களாம், யோசேப்பை அதிகமாய் பகைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க, இது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்புறம் 2வது ஒரு சொப்பனம் பார்க்குறான், சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் என்ன செய்து என்ன வணங்கி நிற்குது. அதனால அவங்களுக்கு இன்னும் அதிகமா அவனை என்ன செய்யறாங்க, பகைக்கிற ஒரு அனுபவம் உண்டாச்சு. பாருங்க, இந்த சொப்பனத்தின் அர்த்தம் அவங்க எப்படி நிறைவேறும்னு பார்ப்போம்னு சொல்லி தான் என்ன செய்யறாங்க, இந்த யோசேப்பை விற்று போடுறாங்க. பாருங்க 19வது வசனத்தை வாசித்து அதில் வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பார்த்தீங்களா, சொப்பனக்காரன் வருகிறான், இவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தூக்கி குழியில போட்டாங்க. பிற்பாடு என்ன செஞ்சாங்க, இவனை இப்படி போடுறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்குது, கொண்டு போடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, அதனால என்ன செஞ்சிருவோம், இவனை வித்துட்டோன்னா 20 வெள்ளி காசாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, விற்று போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இவன் இப்படி விற்று போடுற போது அவங்களுக்கு தெரியல, இவனுடைய சொப்பனம் இனி நிறைவேறாது, இவன் அங்கே போய் அடிமையாக தான் இருப்பான், அதனால இவன் சொப்பனம் நிறைவேறாது, நம்ம இவனை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு தான் என்ன செய்தாங்க, இந்த சகோதரர்கள் இந்த காரியத்தை செஞ்சாங்க. ஆனால் பாருங்க, தேவனுடைய தீர்மானமும் திட்டமும் நிறைவேற வேண்டிய முக்கியமான இடம் எதுனா, இந்த யோசேப்பு பாருங்க இந்த குழியில போடப்பட்ட அந்த இடம் தான், விற்கப்பட்ட அந்த இடம் தான். ஒருவேளை நம்ம நினைப்போம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிரும், நம்ம மற்றவங்களுக்கு கீழ்பட்டு போக வேண்டிய இடத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாழ்க்கையில் சில ஆவிக்குரிய காரியங்களை விட்டு விடுகிறோம். ஆனால் பாருங்க, அதுதான் நமக்கு என்னது, பஞ்சத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுது. பாருங்க, இந்த யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான், போத்திபாருடைய வீட்டில் இருந்தான், அப்புறம் சிறைச்சாலையில் இருந்தான், திருப்பி அரண்மனைக்குள்ள அதிகாரியார் பார்வோனுக்கு 2வதானவனாய் உயர்த்தப்பட்டான். அதுக்கு பிற்பாடு பஞ்சம் வந்தது. பாருங்க, இவன் கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசம் என்ன செய்துதான் ஆசீர்வதிக்கப்பட்டது. இவன் போன எல்லா இடங்களையும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் அவன் இருந்த வீட்டை ஆசீர்வதித்தார். பாருங்க, போத்திபாருடைய வீட்டின் அனுபவத்தை நம்ம வாசித்தோம்னா, ஆண்டவர் அங்கே பார்த்தீங்கன்னா போத்திபாருடைய வீட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. 41வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, 39வது அதிகாரம் 2-6 வரை வாசிக்கும்போது அங்கே நம்ம வாசிக்கலாம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பின் நிமித்தம் போத்திபாரின் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அது வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது.
பார்த்தீங்களா? இந்த போத்திபாருடைய வீட்டுக்கு இந்த யோசேப்பு போன பிறகு பாருங்க, இந்த போத்திபாருக்கு தெரியுது யோசேப்போடு யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார். இப்போ நம்ம எங்கே போனாலும் என்ன தெரியணும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் மற்றவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் என்ன உண்டாகும், ஒரு ஆசீர்வாதத்தின் வழி அங்கே திறக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, இந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்ததை யார் பார்க்கலாம், அவனுடைய சகோதரர்கள் பார்க்க முடியலை. அதனால என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, யோசேப்பு நம்ம மேலே உயர்த்தப்படக்கூடாது, அதனால என்ன செய்திடணும், அவனை அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. பாருங்க, சங்கீதம் 105:17 வாசிக்கும் போது யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான்னு சொல்லப்படுது. அவங்க என்ன நினைச்சாங்க, இவன் சிறையா போயிடுவான், அடிமையா போயிடுவான், இவன் என்ன செய்ய முடியாது, மேலே வர முடியாது, நம்ம இவனை வணங்குற இடம் வரவே செய்யாது, நம்ம கூட இருந்தால் தானே இவன் பார்த்து சொப்பனம் நிறைவேறும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க. பாருங்க, இவன் போன இடத்துல கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார், தயவு பாராட்டினார். பாருங்க, அவனோடு கூட இருந்தார். அதனால பாருங்க, அந்த வீடு என்ன செய்தது, இந்த போத்திபாருடைய வீட்டில் உள்ள எல்லாம் வீட்டில் உள்ள காரியங்கள், வெளியின் காரியங்கள், அவனுடைய மிருக ஜீவன், அவனுடைய எல்லாமே என்ன செய்தது, யோசேப்புடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைத்தும் என்ன செய்தது, ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்போ நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. நம்ம அதை இழந்து போயிட்டோம்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அது போகிற இடத்துக்கு என்ன செய்திரும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாய் காணப்படும். ஆதியாகமம் 41வது அதிகாரத்திலே நம்ம வாசித்தோம்னா, அந்த யோசேப்பு என்ன செய்யறாரு, உயர்த்தப்பட்டு ராஜாவுக்கு அடுத்ததாக இருக்கும்போது கூட பாருங்க என்ன சொல்ல, மங்களமான உத்தரவு கர்த்தர் அருள்வான்னு சொல்லிட்டு அந்த தேசத்துக்கு மேலே இரண்டாவதாக உயர்த்தப்பட்டது மட்டும் இல்லை, அந்த பாருங்க அந்த செழிப்பான 7 வருஷங்கள் என்ன செய்யறாரு, தானியங்களெல்லாம் சேர்த்து வைத்து பஞ்சகாலம் வரும்போது உலகத்தில் அந்த ஏரியா ஃபுல்லாக கானான் தேசத்துலேயும் என்ன இல்லை, ஆகாரம் இல்லை, எகிப்திலையும் ஆகாரம் இல்லை. ஆனால் இந்த யோசேப்பு பண்டகசாலைகளை கட்டி ஆகாரங்களை சேர்த்து வைத்திருந்ததுனால அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அந்த கொடிய பஞ்சகாலம், ஆனால் என்ன செஞ்சாங்க, அந்த 7 வருஷத்தின் செழிப்பை விழுங்கி போடுற அளவுக்குள்ள 7 வருஷம் பஞ்சம். பாருங்க, நமக்கு இப்போ கொஞ்ச நாள் மழை, ஒரு நாள் மழை, போன சண்டே நமக்கு சனிக்கிழமை நைட்லேருந்து சண்டே சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்தது, மழை பெய்தது. பாருங்க, தூத்துக்குடியில் பாலை உடஞ்சி நிவாரண பொருட்கள் கொண்டு போக கூட முடியலையாம். சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு 2 நாள் சாப்பாடு இல்லாமல் பாருங்க, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டில் நெஞ்சளவு தண்ணி, வீட்டில் மகனுக்கு ஒரு குழந்தை, மகளுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு, ஏற்கனவே 1.5 வயசு ஒரு குழந்தை, இப்போ 3 மாசத்துல ஒரு குழந்தை. அதை வச்சுட்டு எப்படி அவங்க இருந்திருக்க முடியும், யோசித்து பாருங்க. கட்டிலுக்கு மேலே இன்னொரு கட்டில் போட்டு அந்த குழந்தைங்களை அதுக்கு மேலே வச்சிருந்தாங்களாம். பாருங்க, அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க சாப்பாடு இல்லைங்க, பால் இல்லை, அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் மழை, அவ்வளோ பெரிய அனுபவம். ஆனால் 7 வருஷம் பஞ்சம் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. அந்த மழைக்கு அவங்களுக்கு காய்கறி கிடைக்கலையாம். அப்புறம் பாருங்க, இங்கேருந்து அவங்க மகா ஒருத்தவங்க போய் சாப்பாடு கொண்டு போனோன்னே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களாம், சாப்பாடு கிடச்சிது அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாப்பாடு இல்லை, ஒரு நாள் பெஞ்ச மழையிலே அவ்வளோ பெரிய அழிவு, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத குறைவின் அனுபவம். ஆனால் அந்த 7 வருஷம் பஞ்சம் வந்த போதிலும் அந்த எகிப்து தேசம் ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா, கானான் தேசத்தார் கூட அங்கே ஆகாரம் வாங்கினாங்கன்னா, அந்த யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான் என்ன செய்தது, அவர்களை வாழ வைக்கக்கூடியதாய் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் விரும்பாத காரியங்கள் என்ன இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. யோசேப்பை நம்ம விற்று போடக்கூடாது. இந்த யோசேப்பு பாருங்க, 17 வயது வாலிபன், 37வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தா, இந்த யோசேப்பு 17 வயது வாலிபனா இருந்தானா. இந்த வாலிபன் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, விற்று போட்டுட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பாருங்க, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரும்போது ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம எப்படி இருப்போம், குழந்தைகளை போல இருப்போம். அப்புறம் நம்ம நாள்பட நம்ம வளரும் போது நம்முடைய ஜீவியத்தில் வளர்ச்சிகள் உண்டாகணும், வரங்கள், கனிகள், கர்த்தருக்காக பிரகாசிக்கிற அனுபவங்கள் உண்டாகணும். ஆனால் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, நம்ம அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்லா இருப்போம். குழந்தை என்ன செய்து, பிறந்தது, ஊந்தது, நடந்தது, எந்திரிச்சு நின்னா, பிடிச்சா கமந்தா, அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் என்ன சொல்லுவாங்க, சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அது நடக்க ஆரம்பித்த பிற்பாடு ஸ்கூலுக்கு போய் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன செய்ய மாட்டோம், அதை கண்டுக்க மாட்டோம். அப்புறம் அது என்ன செய்யும், வளர்ச்சியின் அனுபவத்திலேயே சேட்டை, தப்பு பண்ணுற அனுபவம், அப்படி சொல்லி ஒரு கெட்டு போகிற அனுபவத்துக்குள்ள வரும். நம்மளும் இப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் என்ன செய்யறோம்னா, வளர்ச்சி அடைகிறதுக்கு பதில் நம்ம ஊழியக்காரங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நம்ம எப்படி வளருவோம். ஆனால் எப்படி வளர்றோன்னா, மாட்டுக்கு வால் போல வளருவோமா. மாட்டுக்கு வால் எப்படி வளரும், கீழ் நோக்கி வளரும். நம்ம வளர்ச்சியும் அப்படிதான் காணப்படுது. இப்போ நம்ம இப்போ ஒரு 17 வயது வாலிபனா எவ்வளோ துடிப்பா, எவ்வளோ ஆக்டிவாக, எவ்வளோ அவங்களுக்குள்ள எவ்வளோ காரியங்கள் இருக்கும். அது போல் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துலேயும் ஒரு வாலிபத்தின் அனுபவத்தில் நம்ம கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். ஆனால் நம்ம நாள்பட என்ன செய்வோம், ஆரம்பத்தில் ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்திருப்போம், டைமுக்கு வந்திருப்போம்,
ஒழுங்காக ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்திருப்போம், எல்லாமே என்ன செஞ்சுருப்போம், ப்ராப்பராக செஞ்சுருப்போம். ஆனால் நாள் போக போக பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வோம், டைமிங் லேட் பண்ணுவோம். அப்புறம் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒயிட் ட்ரெஸ்க்கு பதில் கலர் ட்ரெஸ் போட்டு வருவோம். அப்படி ஒவ்வொரு காலத்திலும் என்ன செய்வோம், பின்தங்கி போயிட்டு இருக்குது. இது எதை காண்பிக்கிறது, நம்ம யோசேப்பை விற்று போடுகிற ஒரு அனுபவத்தை தான் இது காண்பிக்கிறது. ஆனால் நம்ம கர்த்தருக்காக முதல்ல ஆரம்பத்தில் வைராக்கியமாக இருந்த நாட்களை நம்ம எடுத்து பார்த்தோன்னா, அந்த நாட்களை கர்த்தர் நம்ம தந்திருக்கிற கிருபை, அபிஷேகம், எழுத்தின் பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கூட எப்படி தான் இருக்கும், பெருசாக ஆண்டவர் நமக்கு சின்னதாக தான் தந்திருப்பாங்க. ஆனால் அப்போ அது நமக்கு பெருசாக தெரியும். நாள் போக போக கர்த்தர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன செஞ்சுருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்துருவோம், பேக் அடிச்சிருவோம். அப்போ நமக்கு ஆண்டவர் பெருசாக நமக்கு செஞ்சால் கூட நமக்கு எதாவது தெரியாது, அது பெருசாக தெரியாது. பாருங்க, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், யூனிஃபார்ம் போட்டு போகிறோம். யூனிஃபார்ம் போட்டு போகும்போது ஏதாவது ரீசன் சொல்கிறோமா? இப்போ பிறந்த நாளுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க, ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் அலோவ் பண்ணுவாங்க. இந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் தான் என்னது, வாரத்தில் ஒரு நாள் கலர் ட்ரெஸ், மீதி எல்லா நாளும் என்ன செய்யணும், யூனிஃபார்ம் போட்டு போகணும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஆவிக்குரிய சபை அனுபவம் உள்ள தேவ ஜனங்கள் ஒரு அலங்காரமான வஸ்திரத்தின் அனுபவத்தை அணிவதற்கு என்ன செய்கிறாங்க, ரொம்ப பின்தங்கி போய் இருக்கிறாங்க. ஒயிட் ட்ரெஸ் போட்டு போகணுமா, நம்ம போட்டு போனால் என்ன சொல்லுவாங்க, வெள்ளை ட்ரெஸ் கறி போகிறா, ஒயிட் ட்ரெஸ் போட்டு போகிறா, ஆனால் எதுவுமே பிரயோஜனம் இல்லை, இவங்கெல்லாம் எதுக்கு இப்படி போகிறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அப்படிப்பட்ட அனுபவத்துலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், பின்மாறி போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனை விட்டு நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. அந்த வாலிபத்தின் அனுபவத்தில் நமக்குள்ள ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகிக்கொண்டே இருக்கணும். அந்த அனுபவத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. பாருங்கள், அடுத்தது இவங்க இந்த யோசேப்பை குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பு பிறந்த போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 24-25 வாசிக்கும்போது, ஆதியாகமம் 30:24-25, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். பாருங்கள், இங்கே பாருங்கள், யோசேப்பு பிறந்தப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, கர்த்தர் என் நிந்தையை மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு 23வது வசனத்தில் இருக்குது. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோசேப்பின் அனுபவம் இருக்கும்போது நம்முடைய நிந்தை என்ன செய்யும், மாற்றப்படும். ஒருவேளை நம்ம இவக்கிட்ட எதுவும் இல்லை, இப்போ இந்த ராகேலுக்கு இருக்கிற நிந்தை என்ன, அவள் ஒரு மலடிங்கிற அனுபவம். மலடினா என்ன, குழந்தை இல்லாதவங்க. அப்போ நம்முடைய ஜீவியத்தை பார்த்து சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என்ன சர்ச்சுக்கு போய் என்ன இருக்குது, இவங்க ஜீவியம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க, குறை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய நிந்தையை மாற்றுகிற ஒரு யோசேப்பை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய நிந்தைகள் மாற்றப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், யோசேப்பின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாக்கக்கூடியவங்களாக காணப்படணும். பாருங்கள், மார்க் 15:9 வாசிக்கும்போது இந்த யோசேப்பை பொறாமையினால் என்ன செய்தாங்க, விற்று போட்டது மட்டும் இல்லை, ஏசப்பாவை கூட என்ன செஞ்சாங்களாம், பொறாமையினால் தான் கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பார்த்தீங்களா, பொறாமையினால் தான் ஏசப்பா என்ன செய்தாங்க, கொலை செய்யும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க, யூதர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. அதே இது அப்போஸ்தலர் 7:9 வாசித்தோம்னா, பொறாமையினால் யோசேப்பை விற்று போட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாசிங்க. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள். பார்த்தீங்களா, பொறாமையினால் தான் என்ன செஞ்சாங்க, யோசேப்பை விற்று போட்டாங்க. பாருங்க, இந்த யோசேப்பை யாருக்கிட்ட விற்றாங்கன்னா, இஸ்மவேலர்கிட்ட விற்றாங்க. இந்த இஸ்மவேலர் யாருன்னா ஒரு துஷ்ட மனுஷனின் அனுபவம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்குள்ள காணப்படுற ஒரு யோசேப்பின் ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தை துஷ்ட மனிதர்களாகிய பொல்லாத சுபாவத்தின் அனுபவத்திற்கு விற்று போடுகிறவங்களா, அதுவும் எதனாலனா பொறாமையினால் நம்ம என்ன செய்கிறோம், விற்று போடுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா என்று நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. பாருங்க, நீதிமொழிகள் நம்ம வாசித்தது போல சத்தியத்தை வாங்க அதை விற்காதே. பாருங்க, இந்த யோசேப்பு வசனத்தின் படியான ஒரு வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிற ஒரு அனுபவமாய் காணப்படுது. இப்படி வாழணும், சகோதரருடைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு அறிவித்தானா இப்படி தான் வாழணும், இப்படி தான் ஜீவிக்கணும், இதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, நமக்கு போதிக்கிற ஒரு அனுபவம், ஒரு வசனத்தின் அனுபவத்தை காண்பிக்க. அந்த வசனத்தின் அனுபவத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது, நம்ம விற்று போட்டு விடக்கூடாது. நம்ம அப்படி விற்று போட்டிருக்கோமா, நம்ம நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், இந்த யோசேப்பை வாங்கினவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த யோசேப்பை விற்றவங்க என்ன ஆனாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க தரித்திரர்களாய் மாறினாங்க. அந்த பஞ்சம் வந்தபோது ஆகாரம் இல்லாதப்போ அவங்க தகப்பன் என்ன செய்யறாரு, எகிப்தில் ஆகாரம் உண்டு என்று அறிந்து தன் குமாரர்களை அங்கே அனுப்பினானா.
பாருங்க, அங்கே போய் அவங்க வந்து வாங்கி தானியங்களை வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு தெரியாது யார் யோசேப் தான் இங்கே அதிகாரியாக இருக்கான்னு தெரியாது. யோசேப்புக்கு முன்பாக அவர்கள் பணிந்து கொண்டு தான் என்ன செஞ்சாங்க, அவங்க தானியங்களை அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இவங்க என்ன ஆயிட்டாங்க, இப்போ தரித்திரர்களாய் மாற்றப்பட்டுட்டாங்க. இவங்க யோசிக்கலாம், அன்னைக்கு இப்படி ஒரு பஞ்சம் வரும், நம்ம இப்படி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவோம், எவ்வளோ ஆஸ்தி அந்தஸ்து என்ன இருந்தாலும் ஆகாரம் இல்லைன்னா ஒரு மனுஷனால் வாழ முடியுமா? அதை பாருங்கள், இந்த மழை வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பாருங்கள், சென்னையிலலாம் எவ்வளோ அடுக்குமாடி கட்டடத்தில் இருக்காங்க, ஆனால் சாப்பாடு இல்லாமல் ஹெலிகாப்டர் வருமா? யாராவது நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து தர மாட்டாங்களா? பணம் கோடி கோடியாக பணம் இருக்குது, ஆனால் எதுவுமே கை கொடுக்கல. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் எழுத்தின் பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் வசனத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளை போல தரித்திரம் பிடிச்சவங்க இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வசனத்தினால் நம்ம போதிக்கப்படுகிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ரெண்டாவதாக பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆதியாகமம் 31:15 வாசிக்கும்போது, அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலை போட்டு கொண்டார். பாருங்க, இங்கே லாபான்னா யார்? யாக்கோபுடைய மாமனார். அவருடைய மகள் 2 பேர் தான் யாரு? லேயாள், ராகேல். இவங்க 2 பேரும் யாக்கோபுடைய மனைவிகள். அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா எங்களை விற்று எங்களுடைய பணத்தை அவருடைய வாயிலே போட்டுக்கொள்ளவில்லையா? பாருங்க, இது எதை காண்பிக்குது? இந்த லாபான் வந்து தன்னுடைய பிள்ளைகளை விற்று போடுகிற ஒரு அனுபவம். பாருங்க, இந்த நாட்கள் இந்த பூமியில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டவுரி கொடுக்குற அனுபவம், டவுரி கொடுக்குற ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு பழக்கமாகவே இருக்குது. அதுலேயும் குமரி மாவட்டம்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஜாஸ்தி டவுரி தருவாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஸ்டேட்டில் வேறு இடங்களில் சென்னை அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்களாமா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் பெண் எடுத்தால் நிறைய பணமும் கிடைக்கும், நிறைய நகையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணு கேட்பாங்களாம். இப்படி ஒரு காரியம் கூட நம்ம பூமியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாருங்கள், ஏன்னா நம்ம ஊரில் என்ன செய்வாங்களாம், நிறைய லட்சக்கணக்கில் கிலோ கணக்கில் என்ன கொடுப்பாங்க, பணமும் பொருளும், இது போக இன்னும் நிறைய நிலம் அப்படியெல்லாம் கொடுப்பாங்களாம். அப்படி கொடுக்குற அனுபவம் நம்ம குமரி மாவட்டத்தில் கூடுதலாக காணப்படும். மற்ற ஏரியாலெலாம் குறைவு, நம்ம ஏரியாவில் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. பாருங்கள், நாகும் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாஸ்தா கூட சொல்லப்படும். நாகும் 3:4 வாஸ்தா தன் சூனியங்களால் வம்சங்களை விற்கிற ஒரு சூனியக்காரியை குறித்து கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இது ஒரு சூனியமான ஒரு அனுபவம், ஜனங்களை வஞ்சித்து போடுகிற ஒரு அனுபவமாய் காணப்படுது. ஆனால் அந்த காலத்தில் என்ன நடந்தது, இந்த லாபான் என்ன செஞ்சார்னா, தன் பிள்ளைகளுக்காக யாக்கோபிடத்தில் வேலை வாங்கினார். டவுரி கொடுக்கறது போல என்ன செய்தார், 7 14 வருஷம் லாபானுக்கு யார் வேலை செஞ்சா, இந்த யாக்கோபு வேலை செய்கிற ஒரு அனுபவம். ஆனால் இப்போ என்ன செஞ்சுட்டு இந்த ட்ரெண்ட் அப்படியே மாறி போயிட்டு, பெண் வீட்டில் இருந்தால் என்ன கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெண் வீட்டுக்கு கொடுத்தாங்க. இப்போ பெண் வீட்டிலேருந்து என்ன செய்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து மாப்பிள்ளைய விலைக்கு வாங்குற, மணமகனை விலைக்கு வாங்குகிற ஒரு அனுபவம் தான் இந்த நாட்களில் நடக்குது. பாருங்கள், யாக்கோபு சொல்கிறாரு 31வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாஸ்தா 10 முறை என் சம்பளத்தை மாற்றினார்னு சொல்ல. அப்போ பாருங்கள், 10 வாட்டி திருப்பி சொல்கிறாரு. புள்ளியும் வரியுமானது உனக்கு, பிளெயினாக இருக்கிறது எனக்கு, மறுபடியும் மாற்றி சொல்கிறார். ஏன்னா அதெல்லாம் நல்லா செழிப்பாக இருந்த உடனே அப்படியே மாற்றி சொல்கிறார். அதுபோல தான் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணும்போது கொடுக்கறது இல்லை, கல்யாணம் பண்ணி முடித்த பிறகும் இன்னும் தாங்க, குழந்தை பிறந்தோடனே குழந்தைக்கு இவ்வளோ நகை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கேட்குற ஒரு அனுபவத்தை போல உள்ள ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுது. அடுத்தவங்க கிட்டே இருந்தே வாங்கணும், அடுத்தவங்க நமக்கு செய்யணும், அடுத்தவங்க நமக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு அனுபவமே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமாக. நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறவர்களாக என்ன செய்யணும், நம்முடைய ஜீவியம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 30:30 வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க ஆதியாகமம் 30:30. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். பாருங்க, வந்ததுலேருந்தே அவருடைய மாமனாருக்காக தான் வேலை செய்கிறார். 29:18 வசனத்தையும் 30வது வசனம், 29வது அதிகாரம் 18வது வசனம் 30வது வசனம் வாசிக்கும்போது, யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். 30. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். பார்த்தீங்களா, 2 பேருக்காகவும் 7 வருஷம் என்ன செய்கிறாரு, வேலை செய்கிற ஒரு அனுபவம்.
பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் என்ன இப்படி எப்படி நடக்குதுன்னா பசங்க தான் என்ன செய்கிறாங்க, விற்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆனால் ஒரு சம்பவம் என்னென்னா, தேவர் அப்படிங்கிற ஒரு ஜாதி, ஒரு குல மக்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னா மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக ஹிந்துஸ் தான். அதில் ஒரு சிலர் ரகசியமாக தான் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப வெளியே தெரியாமல் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ரொம்ப தீவிரமானவங்க. ஆனால் அவங்க இதில் ஒரு முறைமை இருக்குது. என்ன முறைமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போவும் அது நடந்துட்டுருக்குது. என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா, இப்போ நம்ம ஏரியாலலாம் என்ன நினைப்போம், பொம்பளை பிள்ளை பிறந்தா நிறைய சேர்த்து வைக்கணும்னு பிறந்ததுலேருந்தே சேர்க்க ஆரம்பிச்சிரும். பசங்க பிறந்தா பிரச்சனையே இல்லை, அவனுக்கு வர்றவா கொண்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி என்ன செய்திரும் சொல்லி நம்மளே ஃப்ளோலையே சொல்லி சிரிச்சுக்குவோம். ஆனால் அவங்களுடைய முறைமையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு பசங்க 2 பேரையுமே நல்லா படிக்க வைக்கணும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நகை மட்டும்தான் அவங்க சேர்க்கணும். அதுவும் எப்படி கிடையாது, இவ்வளோ நீங்கள் தாங்கன்னு கேட்க மாட்டாங்க, இவங்களாம் அவங்க பிள்ளைக்கு போடுறது. அது போக கையில் ரொக்கமோ எதுவுமே வாங்கவே மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இதில் என்ன செய்கிறோன்னா, இப்போ ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தோன்னே என்ன கேட்குறாங்கன்னா, இது தாலிக்கே பத்தாது, பட்டெடுக்கவே பத்தாது, இன்னும் தாங்க. ஒரு பாவப்பட்ட பிள்ளைங்க 1 லட்ச ரூபா தாரோம் அப்படின்னா இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இது வாழ்க்கையா இல்லை பேரம் பேசுகிற ஒரு இடமா? பாருங்க, அப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இவங்க இதில் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டில், அதாவது மணமகன் வீட்டில் தான் கார்டு அடிக்கணும். பெண் வீட்டுக்கும் சேர்த்து கார்டு அடித்து கொடுக்க வேண்டியது மணமகன் வீட்டாருடைய வேலை. சாப்பாடு கல்யாணம் நடக்கிறது எல்லாமே எங்கே நடக்கும்னா மணமகன் வீட்டில் தான் நடக்கும். இப்போ நம்ம கிறிஸ்டியானிட்டி இதிலலாம் மணமகள் வீட்டில் என்ன நடக்கும், கல்யாணம் நடக்கும், மாப்பிள்ளை வீட்டில் ரிசப்ஷன் வைப்பாங்க. ஆனால் இவங்க இதில் எல்லாமே யார் தான் செய்யணும், எல்லா செலவுமே மணமகன் வீட்டார் தான் செய்யணும். ஆனால் பெண் வீட்டிலேருந்து ₹1 கூட என்ன செய்ய மாட்டாங்க, வாங்கவே மாட்டாங்க. எல்லாமே அவங்க தான் செய்வாங்களாம். பாருங்கள், அப்படி ஒரு அந்நிய ஜாதியாராய் வாழ்கிற ஒரு ஜனத்துக்குள்ளே அவ்வளோ வைராக்கியம் இருக்கும்னா, ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு மாதிரியான அனுபவம் காணப்பட வேண்டியது அவசியம் சொல்லி யோசித்து பாருங்கள். இது எழுதின பிரகாரமாக அப்படி இருந்தாலும் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா, மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்குறவங்களாய் காணப்படணும், ஏழைகளுக்கு இறங்குகிறவங்களாய் நம்ம காணப்படணும். எப்போவுமே நான் பாவம், எனக்கு யாராவது தரமாட்டாங்களா, எனக்கு கஷ்டத்துக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இந்த கடனில் இருக்கோமே, நெருக்கத்தில் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள நோக்கி பார்க்குறவங்களா, மற்றவங்க உதவியை நாடுறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற கொஞ்சத்தில் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களாய் நம்ம காணப்படணும். பாருங்க, இந்த லாபான் அது ஒரு தந்திரமாட்டு என்ன செஞ்சாரு, அவருடைய மந்தை மட்டும் பெருகணும். ஏன்னா அந்த யாக்கோபு வரதுக்கு முன்னாடி இந்த லாபானுடைய மந்தை அப்படி பெருகலை, அது கொஞ்சம் தான் இருந்தாங்க. அந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால அந்த லாபானுடைய மந்தை என்ன செய்தது, பெருகிச்சு. பாருங்க, இதனால இந்த லாபான் என்ன செய்த, பேராசைப்பட்டு அவ்வளோ எனக்கு தான் நல்லதா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த யாக்கோபு ரொம்ப வேலை வாங்குறாரு. இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. கஷ்டத்தில் இருக்கிறவங்க, நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நிறைய கொடுக்கணும். நம்மளால முடிந்த சின்ன உதவிகள் நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடியவங்களா நம்ம காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த வருஷத்துலையும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருக்கோமா, ஏழைக்கு நம்ம இறங்கியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். 3ஆவதா பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 20-25 வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 21:20-25. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். 25. தன் மனைவியாகிய இயேசுபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. பாருங்க, இங்க ஒரு ஆகாப்னு ஒரு ராஜா இருக்கான். இவன் தன்னுடைய மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே செய்வதற்கு தன்னை விற்று போட்டான். இப்போ பாருங்க, ஒரு மனைவியின் சொல்லுக்கு தன்னை விற்று போடுகிற ஒரு புருஷனை நம்ம இங்கே பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குதான்னு சொல்லி நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். பாருங்க, ஒவ்வொருடைய மனுஷங்களுக்குள்ளேயும் 4 விதமான ஒரு அனுபவம் இருக்குது. 4 விதமான செயலை நடப்பிக்கிற ஒரு காரியம் இருக்குது. ஒன்று, தேவ சித்தத்தின் அனுபவத்தை செயல்படுத்துவது. 2வது, பிசாசின் சித்தம் செய்கிற ஒரு அனுபவம். 3வது, மனுஷ சித்தம் செய்கிற அனுபவம். இந்த மனுஷ சித்தத்துக்குள்ள 2 அனுபவம் இருக்குது. ஒன்று சுய சித்தம், இன்னொன்று மற்றவங்களுடைய சித்தம் செய்கிற அனுபவம்.
பாருங்க, தேவ சித்தத்தின் அனுபவத்தில் தேவ சித்தத்தின் வழியில் நடக்கிறவங்க எல்லாருமே என்னைக்குமே என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனால் சாத்தானுடைய சித்தம் செய்கிறவங்க அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. மனுஷ சித்தம், நம்ம சுய சித்தமோ அல்லது பிற மனுஷனுடைய சித்தங்களோ செய்கிறவன் என்ன செய்திருவான்? கண்டிப்பாக அழிவை தான் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக காணப்படுவான். இந்த ஆகாபை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாப் வந்து மனுஷ சித்தம், பிறருடைய சித்தத்தை செய்கிறவன். இவனுக்கு வந்து என்ன செய்ய கிடையாது, சொந்த புத்தியே கிடையாது. என்ன ஒரு காரியனாலும் என்ன செய்வான்? போய் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட தான் போய் சொல்லுவான், இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி என்னன்னாலும் என்ன செய்வான்? ஒய்ஃப் கிட்ட தான் போய் சொல்லுகிற ஒரு அனுபவம். இவனுக்கு ஒரு ஆசை வந்தது. இவனுடைய அரண்மனை பக்கத்தில் நாபோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுடைய திராட்சை தோட்டம் இருந்தது. இந்த திராட்சை தோட்டத்துக்கு மேலே இந்த ஆகாபுக்கு ஆசை வந்துச்சு. ஆசை வந்து அவன்கிட்ட போய் கேட்குறான், உன்னோட தோட்டத்தை எனக்கு தாமே சொல்கிறான், நான் தரமாட்டேன், இது என் பிதாக்களுடைய சுதந்திரம், அதனால் நான் இது என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போகலாம். ஆனால் இந்த ஆகாப் என்ன செய்யறான் பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு துக்க முகமாக சாப்பிடாம உட்கார்ந்துருக்கான். ஏதோ இவனுடைய சொத்தை அவன் எடுத்துக்கிட்டது போல போய் உட்கார்ந்துருக்கான். உடனே மனைவி கேட்குறாங்க, ஏன் நீர் இப்படி இருக்கிறீர் சாப்பிடாம அப்படின்னு. உடனே சம்பவத்தெல்லாம் இந்த ஆகாப் சொல்கிறார். சொன்ன உடனே இந்த எசபேல் சொல்கிறா பாருங்க, நீர் போய் புசித்து இளைப்பாரும், உமக்கு அந்த இடத்த நான் தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாருங்க, நிறைய தந்திரமான சதி யோசனைகளெல்லாம் பண்ணி இந்த நாபோத் என்ன செய்கிறா? கொஞ்சம் போடக்கூடிய ஒரு பெண்ணா இந்த ஏசபேல் காணப்படுகிறா. இந்த எசபேலின் பேச்சுக்கு தான் இந்த ஆகாப் என்ன செய்கிறான்? தன்னை விற்று போட்டவனாய் காணப்படான். தான் ஒய்ஃப் சொன்ன உடனே போய் சாப்பிட்டுட்டு அவன் இதாகிட்டான். அவன் வந்து கொண்டுட்டு சொல்கிறா, பொய் சாட்சியெல்லாம் ஏற்படுத்தி அந்த மனுஷன், அந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன் அவனை கொலை பண்ணிட்டு வந்து சொல்கிறா, நாபோத் செத்து போயிட்டான், அதனால் நீர் போய் அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும். இப்போ படுத்திருந்த இந்த ஆகாப் என்ன செய்கிறான்? எழுப்பி போய் அந்த இடத்த தனக்கு அவகாசமாக்கி கொள்ளும்படியாக போகிறான். இவன் போகிற வழியில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எலியா தீர்க்கதரிசியை ஏவி விட்டு, நீ போ, அவன் வந்து இப்படி வரான்னு சொல்லி சம்பவத்தெல்லாம் சொல்லி அனுப்பி விடுறார். வந்தவுடனே இந்த எலியா சொல்கிறார் பாருங்க, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ? இவன் ஒய்ஃப் தான் எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் ஆண்டோடைய பார்வையில் பாருங்க, இதை செஞ்சது யாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நாபோத்தை கொன்னது அவனுடைய பொருளை எடுத்துக்கொண்டது யாரு? இந்த ஆகாப் தான் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, இவன் கேட்குறான், என்னை கண்டுபிடித்தாயோ அப்படின்னு சொல்லி இந்த ஆகாப் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. அவனுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் என்ன பாருங்க, நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவனுக்கு வந்து ஒரு நியாய தீர்ப்பு அந்த இடத்துல எழுதிச்சாரு. பாருங்க, நம்ம ஒன்று தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், தேவனுடைய ஆலோசனையை நம்ம கேட்கணும். நம்ம சுய ஆலோசனையோ பிற மனுஷருடைய ஆலோசனையோ, சில வேளை சாத்தான் கூட நம்மளுக்கு தந்திரமாக ஆண்டவர் பேசுகிறது போல் நம்ம கூட பேசுவோம். அப்போ அதை நம்ம தான் என்ன செய்யணும்? பகுத்தறிந்து கர்த்தருடைய சத்தம் எது, சாத்தானுடைய சத்தம் எதுங்கிறத நம்ம தான் பகுத்தறிந்து என்ன செய்யணும்? கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இந்த வருஷத்தில் ஒருவேளை நம்ம இப்படி கர்த்தருடைய வழிக்கு மாறா மனுஷ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருப்போமானா, நம்ம சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்கு நம்மளுடைய இரத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டிய ஒரு நியாய தீர்ப்புக்குரியவங்களா என்ன செய்வோம்? நம்ம மாற்றப்படுவோம். பாருங்க, இந்த நாபோத் வந்து ஒரு குற்றமற்ற இரத்தத்தை சிந்துகிற ஒரு அனுபவம். நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களை வீணா பேசுகிற அனுபவம். குற்றமற்ற இரத்தம்னா தப்பே செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்கள என்ன செஞ்சுருவோம்? நம்மளாவே நியாயம் தீர்த்துருவோம். அவங்க அப்படிதான், இவங்க இப்படிதான், நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு சின்ன காரியத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்திருவோம்? இவங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுருவோம்? நியாயம் தீர்த்துருவோம். பாருங்கள், இந்த எசபேல் வந்து இவரை கொன்று போட்டது மட்டும் இல்லை, அநேக தீர்க்கதரிசிகளை கூட என்ன செய்திருக்கா? கொன்று போட்டிருக்கா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் வாசித்தோமானால் 4வது வசனத்திலையும் 13வது வசனத்திலையும் சொல்லியிருக்கு, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை இவள் கொலை செய்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாசிங்க. இசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். 13வது வசனம். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது பார்த்தீங்களா, என்ன செய்யறோம்? தீர்க்கதரிசிகளெல்லாம் கொன்று போடுகிற ஒரு வல்லமை உடைய ஒரு பெண்ணாய் காணப்பட்ட. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை வீணாய் என்ன செய்யக்கூடாது? அவங்களுடைய ரத்தத்தை சிந்துகிறவர்களாய், குற்றம் பேசுகிறவங்களா, குறை பேசுகிறவங்களா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இவ வந்து ஒரு தூண்டி விடுகிறவள். நம்ம வாசித்தது போல இந்த தன் மனைவியாக எசபேல் தூண்டி விட்டபடியே என்ன செய்தான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய இந்த ஆகாப் தன்னை விற்று போட்டான். இப்போ தூண்டி விடுகிற ஒரு அனுபவம். இந்த நாட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
பழைய காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு குடிகார கணவனாராக இருக்கும், ஆனால் என்ன செய்வாங்க, அடங்கி வாழ்கிற மனைவிகளாக இருப்பாங்க. ஏன்னா வீட்டிலேருந்தே சொல்லி விடுவாங்க, நீ என்ன செய்யணும், நீ செத்தாலும் எங்கே தான் சாகணும், புருஷன் வீட்டில் தான்மா சாகணும், நீ வரக்கூடாது, அப்படி வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்லி பிள்ளைகளை விடுறாங்கன்னா, அங்கே என்ன பிரச்சனைனாலும் சொல்லு, நம்ம பார்த்துக்கிடலாம், அப்படி அவங்க வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து என்ன செய்வாங்க சொல்லி தான் விடுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்கன்னா அங்கே போயிட்டு இவங்க நினைக்கிறது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கணவனார்களை தூண்டி விடுறாங்க. நீங்கள் போய் கேளுங்க, எதுக்கு அவங்க அப்படி செஞ்சாங்க, எதுக்கு இவங்க இப்படி செஞ்சாங்க, உங்கள் அம்மா ஏன் அப்படி செஞ்சாங்க, அப்பா ஏன் அப்படி செஞ்சாங்க, உங்கள் சகோதரி ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனைக்கு என்ன செய்வாங்க, தூண்டி விடுவாங்க. தூண்டி விடுறதுனால என்ன நடக்கும் பாருங்கள், ஒரு நல்லா இருக்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ன உண்டாகும், பெரிய பிரச்சனை உண்டாகும். அதே தான் இங்கே என்ன நடந்தது, ஆகாபுடைய குடும்பத்துக்குள்ளே நடந்தது. அவங்க நல்லா ஒழுங்காக இருந்திருந்திருக்கலாம், ஆனால் தூண்டி விட்டு அடுத்தவனை கொலை செஞ்சதுனால அவன் சந்ததி முழுசுமே நாபோத்துடைய ரத்தம் சிந்தின இடத்துல அவன் மொத்த ஃபேமிலிக்கு ரத்தமாக என்ன செய்தது, நாய்கள் நக்குகிற இந்த நாபோத்துடைய குமாரர்களுடைய ரத்தத்தை கூட, நாபோத்துடைய ரத்தத்தை நாய்கள் நக்கின இடத்துல நாய்கள் அவர்களுடைய ரத்தத்தையும் நக்குகிற ஒரு அனுபவத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 22:38 வாசித்தா ஆகாபுடைய ரத்தத்தை என்ன செய்யுமா, நாய்கள் அங்கே நக்குன்னு சொல்லி வாசிங்க. அந்த ரத்தத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லிய இந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது. பார்த்தீங்களா, அவன் நாய்கள் வந்து என்ன செய்தது, இந்த ஆகாபுடைய ரத்தத்தையும் நக்கி போடுது. ஆகாப் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 16:31-33 வரை வாசித்தா, 1 ராஜாக்கள் 16:31-33 வரை வாசிக்கும் போது இவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாய் காணப்படுகிறான். விக்கிரக ஆராதனை அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம சிலையை வச்சு வழிபடுற ஒரு அனுபவம் இருக்குது. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை எடுத்துக்கிட்டோன்னா எபேசியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, எபேசியர் 5:5 வாசிக்கும்போது வாசிங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, பாருங்க, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். இப்போ இந்த ஆகாப் ஒரு விக்கிரகாராதனைக்காரன் என்றால் இவன் யாரு, பொருளாசை பிடித்தவன். அதனால தான் அடுத்தவனுடைய நிலத்துக்கு என்ன செய்தான், ஆசைப்பட்டதுனால பாருங்க ஒரு பெரிய ஒரு அழிவின் அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 22 வாசித்தா, இந்த எசபேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு அங்கே சொல்லுக்கு, அவள் ஒரு வேசி, அவள் ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த அனுபவம் இன்னும் சபைகளுக்குள்ள கிரியை செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 வாசிக்கும்போது வாசிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற ஏசபேல் எனும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பார்த்தீங்களா, இப்போ என்ன செய்யுது, சபைகளில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. இது எதை காண்பிக்குதுன்னா, எழுத்தின் பிரகாரமான இந்த அனுபவத்தை மட்டும் இல்லை, ஒரு பொருளாசையின் அனுபவம் சபைக்குள்ளேயும் ஊழியர்களுக்குள்ளேயும் கூட இப்போ என்ன செய்திருக்கு, பெருகிட்டு இருக்கு. அதான் நம்ம பிரதர் சொல்லுவாங்க பாருங்க, புக்கில் என்ன எழுதுவாங்க, 500 ரூபா தர்றவங்க 5000 பேர் வேணும், 1000 ரூபா தர்றவங்க ஒரு 1000 பேர் வேணும். இப்படி வந்து எவ்வளவு தான் அவங்களுக்கு வந்தாலும் என்ன செய்கிறாங்க, இன்னும் வேணுங்கிற ஒரு அனுபவம் தான் என்ன செய்து உண்டாகுது. பாருங்க, இது ஒரு எசபேலின் ஆவியை தான் இது காண்பிக்குது. பாருங்க, ஆடம்பரம், அலங்காரம். நம்ம பிரதர் வந்து அதை பற்றி எவ்வளவோ பேசுகிறாங்க. பாருங்க, இதெல்லாம் எதை காண்பிக்குது, ஒரு எசபேலின் ஆவி தான். பாருங்க, இந்த எசபேல் தன்னுடைய கணவன் இறந்து போயிட்டான், ஆகாப் செத்து போயிட்டான். செத்து போன பிற்பாடு யெகூ இஸ்ரேலுக்கு வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம ஊர் வழக்கத்தின்படி கணவனார் இறந்துச்சா என்ன செய்வாங்க, ஒய்ஃப் வந்து ரொம்ப எல்லாமே சிம்பிளாக வாழ்வாங்க. அதை விட அவங்க வித்தியாசமாக இருந்தால் உலக என்ன செய்ய அவங்கள தப்பாக பேசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறிட்டு, யார் எவரு எதுவுமே தெரியாது. வயசு வித்தியாசம் கூட என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன செய்கிறாங்க, நல்ல அலங்காரம் பண்ணிட்டு ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு வாழ்கிற ஒரு அனுபவம். அதுலேயும் ஊழியக்காரங்க அவங்களுடைய மனைவிகளை எடுத்து பார்த்தா என்ன செய்யுது, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னது போல் பயங்கரமான ஒரு ஆடம்பரத்தின் அனுபவம். ஒரு சின்ன கூட்டம் தான். அந்த பாருங்கள், இந்த எசபேல் தீர்க்கதரிசிகளை கொல்லும்போது இந்த ஒபதியா ஒழித்து வைத்து பாதுகாத்த அந்த 100 பேரை போல
ஒரு சின்ன கூட்டம் தான் என்ன செய்கிறாங்க, இந்த எசபேலின் ஆவிக்கு தப்பி பாதுகாக்கப்படுறாங்க. மீதி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, மோஸ்ட்லி என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ இது ஃபேஷன், இப்படி இருந்தால் தான் ஜனங்கள் நம்மளை மதிப்பாங்க, இப்படி இருந்தால் தான் சபைக்கு ஆத்மா வரும், சத்தியத்தை சொன்னால் யார் வரமாட்டா, ஆத்மா வரமாட்டாங்க, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணால் ஆத்மா வரமாட்டாங்க. அதனால என்ன செய்வோம், வெறும் ஆசீர்வாதம், நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, நீ வந்து கர்த்தருக்கு நிறைய கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு நிறைய தருவார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது தான், ஆனால் கர்த்தருக்கு ஜனங்கள் தான் கொடுக்கணும், ஊழியக்காரங்க வாங்க மட்டும்தான் இருக்கிற ஒரு அனுபவம். அப்படிங்கிற அனுபவத்தில் ஆடம்பரமாய் வாழ்கிற ஒரு அனுபவம் ஒரு எசபேலின் ஆவியின் அனுபவத்திற்கு ஒப்பனையாக தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ என்ன செய்வாளாம், தன் வீட்டை கட்டுவாள், அவளுடைய வீட்டின் விளக்கு இரவிலும் அணையாதிருக்கான. அந்த எசபேலை போல உள்ள ஒரு பெண்ணாய் நம்ம வாழ்ந்தா நம்முடைய குடும்பம் என்ன செய்யணும், கட்டப்படாது. நம்முடைய குடும்பம் என்ன செய்திரும், இது போல நியாய தீர்ப்புக்குரியதாய் அழிவுக்குரியதா என்ன செய்திரும், மாற்றப்படும். அதனால தான் நம்ம நீதிமொழிகளை வாசிக்கிறோம். 19:13 வாசா, நீதிமொழிகள் 19:13 வாசித்தா, மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ள பிள்ளைங்களாம் பாருங்கள், பழைய காலத்தில் என்ன செய்வாங்க, என்னதான் கணவர் சண்டை போட்டாலும் குடிச்சிட்டு வந்து அடித்தாலும் என்ன செய்வாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க பாருங்கள், நல்லா இருக்கிற பசங்களும் கெட்டு போகிற விதத்தில் தொட்டதுக்கும் பிடிச்சக்க என்ன செய்வாங்க, சண்டை போடுற ஒரு அனுபவம். நீங்கள் எப்படி அவங்க கூட பேசலாம், இவங்க கூட பேசலாம், என்னை விட்டுட்டு எப்படி நீங்கள் போகலாம், எப்படி அதை செய்யலாம், அப்படி வந்து சண்டை போடுறதுல நல்லா இருக்கிற பசங்க என்ன செஞ்சுருவாங்க, கெட்டு போகிற ஒரு அனுபவத்துக்குரியவர்களாய் மாறுகிற விதத்தில் உள்ள மனைவிகளாய் இந்த காலத்து பெண்கள் காணப்படுறாங்க. இது ஒரு எசபேலின் வல்லமையை காண்பிக்க. நம்முடைய வாழ்க்கையில் அந்த இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குதான்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 31 நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும், 10வது வசனத்திலேருந்தே வாசித்தா, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்க. அப்போ ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஒருவேளை நம்ம வந்து இந்த எசபேலின் வல்லமை போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனால் இனி என்ன செய்யணும், குணசாலியான ஸ்திரீயின் அனுபவத்தில் நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். மனைவி கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான், புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, ஒரு புத்தியுள்ள ஒரு அனுபவத்தில் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு கிஃப்ட். ஈவுனா என்னதுன்னா கிஃப்ட், ஒரு கிஃப்டின் அனுபவத்தில் பாருங்கள், அந்த நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய புருஷன் வந்து என்ன செய்வானா, அவளை புகழுவான். தன்னுடைய கணவரால் நம்ம புகழப்படுகிற ஒரு அனுபவத்தை போல தேவனால் ஏசப்பா தான் நமக்கு யாரு, மணவாளன். நாம் எல்லாரும் மணவாட்டி. ஏசப்பாவால் புகழப்படுகிற மணவாட்டிகளாய் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 4வதாக பார்த்தோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன காரியங்களை விற்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, 2 ராஜாக்கள் 17:17 வாசிக்கும்போது, அவர்கள் தங்கள் குமாரனையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்களாம், கர்த்தருக்கு கோபம் உண்டாகத்தக்கதாய் தங்களை விற்று போட்டாங்க. ஆண்டவருக்கு எப்படி கோபம் வரும், ஆண்டவருக்கு கோபத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, இவர்களுடைய செயல் காணப்பட்ட பாவத்திற்கு தங்களை விற்று போட்ட ஒரு ஜனமாய் காணப்பட்டாங்க. தங்களுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சாங்களாம், தீ கடக்க பண்ணி குறி கேட்டு நிமித்தம் பார்த்தாங்களாம். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போதே சொல்லியிருக்காரு. ஏன்னா எகிப்தில் இந்த அனுபவங்கள் காணப்பட்டது, இந்த விக்கிரகாராதனையின் அனுபவங்கள், நாள் பார்க்கிறது, குறி கேட்கறது, இந்த காரியங்கள் எல்லாமே என்னது எகிப்தில் காணப்பட்டுச்சு. அதனால ஆண்டவர் அங்கேருந்து கொண்டு வரும்போது சொல்றாரு, நீங்க இந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க கடந்து போகிற அந்த வனாந்திர பாதையில நிறைய ஜாதி ஜனங்களை கடந்து போய் கானான்ல போய் அங்க ஒரு 6 ஜாதியான மக்கள் வாழ்றாங்க, அந்த இடத்துக்குள்ளதான் நீங்க போய் இருப்பீங்க. அவங்களுடைய காரியங்களை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக எச்சரித்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. ஆனால் பாருங்கள், இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காரியங்களை அப்படியே பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுறாங்க. அப்படி பின்பற்றும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தேவன் என்ன செய்கிறாரு, கோபப்படுறாங்க. பாருங்கள், நம்ம கூட என்ன செய்வோம், பிள்ளைகளை விளையாட விடும்போதெல்லாம் என்ன செய்வோம், ஓடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, ட்ரெஸ் அழுக்காக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு என்ன செய்வோம், விடுவோம். ஆனால் பிள்ளைகளை அதுக்கு மாறாக வந்தவுடனே என்ன செய்வோம், நமக்கு பயங்கர கோவம் வந்து என்ன செய்வோம், பிள்ளைகளை அடிப்போம், பிள்ளைங்களை திட்டுவோம், அந்த காரியங்களை செய்வோம். ஏன்னா பிள்ளை ஒழுக்க நிறைய விட்டு மாறி போயிட்டு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிள்ளை திருந்தணும், அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வளரணும்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம வந்து அந்த பிள்ளைங்களை வந்து கடிந்து கொள்கிறோம். அதுபோல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த ஜனங்கள் இப்படி பாவம் செய்யும்போது
கோபப்படுறாரு. கோபப்பட்டாலும் இந்த ஜனங்கள் என்ன செய்யல, மறுபடி என்ன செய்கிறாங்க, அதே பாவத்தை செய்து தங்களை விற்று போடுறாங்க. சில வேளையெல்லாம் சொல்லுவாங்க, இப்படி புத்தியை கடன் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம் பாருங்க. அப்படி நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை நாமே இழக்கிற ஒரு அனுபவமாய் பாவத்திற்கு நம்ம இடம் கொடுக்குறவங்களாய் காணப்படுறோம். நம்ம எவ்வளோ தான் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, அபிஷேகம் பெற்றாலும் சரி, எவ்வளோ ஆவியில் நிரம்பி துள்ளி குதிச்சு பாருங்க இங்கே தாங்க அப்படி எல்லாம் நல்ல ஆவியில் நிரம்பினாலும், ஞானஸ்தானம் எடுத்து சபையில் ஊழியர்களோடு ஜனங்களோடு ரொம்ப ஐக்கியமாக நம்ம இருந்தாலும், நமக்குரிய டைம் வரும்போது என்ன செஞ்சுருவோம்னா அப்படியே இந்த சிச்சுவேஷனை ஃபாலோ பண்ணுறவங்களா மாறிடுவோம் பாருங்கள். இந்த நூல் கட்டுற அனுபவம், இந்த நல்ல நேரம் பார்க்குறது, சாத்திரம் பார்க்குறது, சம்பிரதாயம் பார்க்குறது, உலகத்தின் வேஷத்தோடு ஒத்து போகிற அனுபவம் என்ன செய்யுது, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது உண்டு பாருங்கள். இது நம்ம வெளியரங்கமாக இப்போ நம்ம யாரை பார்த்தாலும் இவங்க செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் பாருங்கள். ஒரு பள்ளி நம்ம ஒரு காரியம் பேசுகிறோன்னா, ஒரு பள்ளி அடித்தோன்னு சொல்லுவோம், ஆமாம் சத்தியம் பள்ளி அடிக்குது சத்தியம் அப்படி சொல்லுவோம். ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்டால் உடனே அப்படி சொல்லுவோம் பாருங்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தை எல்லாம் தேவன் என்ன செய்கிறாங்க, வெறுக்கிறாங்க. இதனால என்ன செய்யுமா, தேவனுக்கு கோபம் மூழ்கிற ஒரு அனுபவம் உண்டாகுமா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து நடத்துகிற ஒரு ஜனமாக தான் வச்சிருக்காரு. தான் வேதத்தில் சொல்லுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம் பாருங்க. அப்படி ஒரு பேருக்குள்ள தான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, வச்சிருக்காரு. பெந்தேகோஸ் ஜனங்களா, அவங்க இப்படி செய்ய மாட்டாங்க, அவங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ட்ரேடுக்கு கீழே தான் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஜனங்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் நம்மளை வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை அப்படியே உடச்சி போய் அப்படியே அந்த ஜனத்தோடு என்ன செய்கிறோம், ஒன்றுபட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் உடையவங்களாக காணப்படுகிறோம் பாருங்கள். வெளியரங்கமாக எடுத்து பார்த்தா தமிழில் சொல்லுவாங்க, நாய்வால் நிமித்த முடியாது. ஆனால் அது நிமித்திட்டு வர்ற மாதிரி தான் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப ஒழுக்கமாக வரோம். ஆனால் வெளியே போகும்போது பார்த்தா நம்மளை பார்க்குறவங்களுக்கும் நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும் நம்ம எப்படி வாழ்கிறோம். சபைக்கு வரும்போது சபை ஜனங்கள் ஊழியர்களுக்கு முன்பாக ஒரு வேஷத்தில் வாழ்வோம், வெளியே போகும்போது இன்னொரு அனுபவத்தில் நம்ம காணப்படுவோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், இது எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தாரை போல வாழ்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடாது பாருங்க. ரோமர் 7:14 நம்ம வாசித்தோம். ஆனால் ரோமர் 7:14 வாசித்தாங்க சொல்லப்பட்டிருக்கு, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க ரோமர் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கே பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறாரு, நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன் பாருங்க. நம்ம யார், ஆவிக்குரியவங்க. நம்ம மாம்சத்தில் தான் வாழ்கிறோம். மாம்சத்தின் காரியங்கள் நம்மளோடு கூட போராடும், பாவம் நம்மளோடு போராடும், உலகத்தின் சிற்றின்பம் நம்மளோடு கூட போராடும், உலகத்தின் வேஷம் நம்மளோடு கூட போராடும், உலகத்தின் காரியங்கள் நம்மளோடு போராடும் பாருங்க. குடும்பத்தினர் சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கணுமா, ஒரு நாள் இப்படி செஞ்சா என்ன செய்யாது, குறைஞ்சி போகாது, நீ இதை செய், நீ பொட்டு வை, நீ பூ வை, நீ இப்படி பண்ணிட்டு வா, நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வா, உங்கள் பாஸ்டனை பார்க்கவா போகிறாங்க, உங்கள் சர்ச்சில் உள்ள உங்கள் விசுவாசிகளாக என்ன செய்வாங்க, பார்க்கவா போகிறாங்க, நமக்கு தானே நீ வான்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிற விதத்தில் இருக்கலாம். நம்ம மனசாட்சிக்கிறப்ப என்ன செய்யலாம், சரிதானே நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை படைச்ச ஒரு சிருஷ்டிகர் நம்மளை எப்போதும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பார்த்து கொண்டே இருக்காங்க. நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்கிறவர்களாய், பாவத்திற்கு கீழ்பட்டவர்களாய் நம்ம வாழக்கூடாது. இரத்தம் சிந்தத்தக்கதாக நம்ம பாவத்துக்கு என்ன செய்யணுமா, எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி எபிரேயக்காரர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், தேவன் விரும்பாத காரியத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, விற்று போடக்கூடாது பாருங்க. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்துலேருந்து 4வது வசனம் வரை வாசித்தீங்கன்னா, அங்கே ஒரு ராஜா இருக்குது, அகசியான்னு சொல்லி ஒரு ராஜா இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசிங்க. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா, நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவரிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள்,
ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்கப் போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா, இங்கேருந்து அகஸ்தியாங்கிற ராஜா ஜன்னல்ல இருந்து விழுந்திருக்கு, அடிபட்டிருக்கு. இப்போ விழுந்து அடிபட்டிருக்கு, கொஞ்ச நாள்ல சரியாக போகுது. ஆனா பாருங்க, இவனுக்கு அந்த பொறுமையே இல்லை. உடனே இவன் என்ன செய்யறான், ஒரு அந்நிய தேவனிடத்துல ஆட்களை அனுப்பி எனக்கு சரியாகுமா அப்படின்னு சொன்னா இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனான்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறான். பாருங்க நடந்தது என்ன. அப்படி கேட்க போகிற வழியிலேயே திஸ்பியனாகி எலியாவுக்கு ஆண்டோடைய வார்த்தை உண்டாகி ஆண்டோட செய்றாரு, இது எலியாவை அனுப்பி விடுறாரு, நீ போய் சொல்லு. அவன் எப்படி போறான், ஆனா அவன் என்ன செய்ய மாட்டான், இப்படி போனதுனால ஏறின கட்டில இருந்து இறங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அனுபவம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே கொடுத்துச்சாங்க. பாருங்க, இவன் குறி கேட்க போனதுனால அவன் போகாமல் இருந்திருந்தா கூட என்ன செஞ்சிருப்பான், பிழைத்திருப்பான். ஆனால் அவன் கேட்க போனதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நீ இப்படி போனதுனால நீ என்ன செய்ய மாட்ட, வியாதி நீங்கி பிழைக்க மாட்ட, நீ ஏறின கட்டில் விட்டு நீ இறங்க மாட்ட, செத்து போவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வாரா, ஆசீர்வாதம் செய்வாரான்னு சொல்லி நம்ம அந்நிய தெய்வங்களிடத்துல குறி கேட்க போல. ஆனால் என்ன செய்யறோம், ஊழியக்காரங்க கிட்ட வந்து ஒரு நடத்திப்பு கேட்கறது வேற. ஆனால் நான் நல்லா இருப்பேனா, நல்லா இருக்க மாட்டேனா, இது எனக்கு நடக்குமா, அந்த இடத்துல போனா எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல போனா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபைகளுக்கும் ஓடுகிற அனுபவம். எங்கேயாவது ஒரு ஆசீர்வாத பெருவிழா, தீர்க்க தரிசன பெருவிழா நடந்தா என்ன செய்வாங்க, ஓடுகிற ஒரு அனுபவம். நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லை. ஆனா இப்போ இருக்கிற அந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல நடக்கிற ஒரு காரியம் தான் இது. பாருங்க, இருக்கிற சபையில் நம்ம அடங்கி இருந்தாலே கர்த்தர் என்ன செய்வார், நம்ம ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் அதை விட்டுக்கிட்டு எனக்கு அங்கே போன ஆசீர்வாதம், இங்கே போன ஆசீர்வாதம், அதை செஞ்ச ஆசீர்வாதம், இதை செஞ்ச ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. பாருங்கள், வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கர்த்தருக்குரிய காரியத்தில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாங்க, நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா கர்த்தர் என்ன செய்வாரு, நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தர் ஆராதிக்கிற அனுபவங்கள் எல்லாம் நம்ம உண்மையா இருந்து பாருங்க, அதுல இருக்கிற ஆசீர்வாதமே ஒரு தனி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆரம்பத்தில் பார்த்தோன்னே நம்ம வந்த உடனே ஆண்டவர் நமக்கு கூரை பிச்சு தருவார், அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவரை தேட 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 என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு தரித்திரப்பட்ட சூழ்நிலையிலேருந்து வந்திருந்தா கூட நம்முடைய தரித்திரம் மாறி நம்ம வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் பாருங்க, ஒரு ஏழை விதவை தனக்கு இருந்த 2 காசு, அவள்கிட்ட இருந்ததே 2 காசு, அந்த 2 காசை போட்டுட்டா. இன்னைக்கு வரைக்கும் அந்த சகோதரி குறித்து பேசப்படுகிறது வேதம். இன்னைக்கும் அதை வந்து எங்கே இந்த வார்த்தையை பேசினாலும் அந்த சகோதரி குறித்து மேன்மையாக பேசுகிற ஒரு அனுபவம் பாருங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குரிய காரியங்களில் பாருங்க, ஒருவேளை இப்போ நமக்கு ஜெபிக்க கிருபை தந்திருப்பாங்க. அந்த எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கோ கர்த்தருடைய சமூகத்துலேருந்து ஜெபிங்க. ஒரு வேதம் வாசிக்க நமக்கு கிருபை தந்திருப்பாங்க, நல்லா வேதத்தை வாசிங்க. தேவன் உங்களோட கூட பேசுவதற்கு இடம் கொடுங்க. ஒவ்வொருத்தட்டையும் போய் அந்த அக்கா ஜோமணி எனக்கு சொல்ல மாட்டாங்களா, இந்த அக்கா போய் ஜோமணி எனக்கு சொல்ல மாட்டாங்களா, அப்படி ஓடுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஏன் ஏசப்பா மற்றவங்க கிட்ட தான் பேசுவாங்களா, நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா, அப்படி இல்லை. பாருங்க, எலியா சோர்ந்து போய் ஒரு கெபிக்குள்ள போய் ஒழிச்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து ஆண்டவர் வந்து 3 விதத்தில் வராங்க. பெருங்காற்று வருது. அப்போ இந்த எலியாவுக்கு தெரியுது, பெருங்காற்றுல யாரும் இல்லை, ஆண்டவர் இல்லை. அப்புறம் பாருங்க, ஒரு பூமி அதிர்ச்சி வருது, இதுலேயும் ஆண்டவர் இல்லை. அக்னி வருது, அதுலேயும் ஆண்டவர் இல்லை. ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம். அப்போ தான் அந்த எலியா சொல்கிறாரு, ஆண்டவர் என்னோடு கூட அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசின பிறகு தான் அவர் என்ன செய்கிறாரு, கெபியை விட்டு வெளியே வராரு. பாருங்க, நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவங்களாய் நம்ம காணப்படணும். பாருங்க, இதே போல தான் அந்த பெருங்காற்றை போல மற்றவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க, சாத்தா வந்து நமக்கு சொல்லுவான், பூமி அதிர்ச்சி போல. இப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறிப்பார்க்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏசப்பா நமக்கு சொல்லணும். ஏசப்பா சொல்லி செய்கிறவங்களா நம்முடைய ஜீவியம் மாற்றப்படணும். பாருங்க, லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் வந்து இவங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போதே சொல்றாரு, அஞ்சனம் பார்க்கிறது, குறி கேட்கிறதுலாம் என்னது, ஒரு தீட்டின் அனுபவம். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களை தீட்டுப்படுத்தாதீங்க. உபாகமத்தில் சொல்றாரு,
இந்த அஞ்சனம் பார்க்குறவங்க குறி கேட்குறவங்களாம் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணுமா, கல்லெறிந்து கொல்லப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இதை பார்த்த சவுல் என்ன செய்யறா, சவுல் ராஜா 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த சவுல் என்ன செய்யறாரு, இந்த அங்கே அந்த அவங்க ஊர்ல இருந்து அஞ்சனம் பார்க்குறவங்க குறி கேட்குறவங்க எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, தேசத்தை விட்டு துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டுட்டு இவர் ஒரு நல்ல மனுஷனாக தான் ஆட்சி செய்கிறார். ஆனால் பிற்பாடு இவருடைய ஜீவியம் மாறின பிறகு 1 நாளாகமும் 10:13 வாசம் 1 நாளாகமும் 10:13 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தை நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். பார்த்தீங்களா, இவன் என்ன செஞ்சான், அஞ்சனம் பார்க்கும்படியா. இப்போ தேவனுடைய சத்தம் இல்லை, சாமுவேல் இவர்கிட்ட பேச வரலை, இப்போ யுத்தம் வருது, என்ன செய்யணும்னு தெரியலை. பாருங்க, இந்த சவுல் என்ன செஞ்சுருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபிச்சு என்ன செய்யணும்னு கேட்டிருக்கணும். ஆனால் அந்த சவுல் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஞ்சனம் பார்க்குற பெண்ணை தேடி போய் அவங்க கிட்ட சாமுவேலை எழும்பி வர, செத்து போன சாமுவேலை எழும்பி வர செஞ்சு அவங்க கிட்ட குறி கேட்டுட்டு வருகிற ஒரு அனுபவம் இந்த சவுளுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு, குறி கேட்டதுனால இந்த சவுல் என்ன செய்தான், செத்து போனான்னு சொல்லி இப்போ நம்ம வாசித்தோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறி கேட்குற அனுபவங்கள் உண்டாகும் போது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அனுபவத்தில் நம்ம ஒரு மரணத்தை தழுவுற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். பாருங்க, என் கூட ஒரு பொண்ணு படித்தா, அந்த பொண்ணோட அக்கா மழவெள அந்த சபையில் சிஸ்டராக இருக்காங்க. அப்போ இவங்க வீட்டில் இவங்க அப்பா 2 அண்ணன் ரட்சிக்கப்படலை. அவங்க அம்மா, அந்த பொண்ணு, அவங்க அக்கா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க அப்பா இவளை கூப்பிட்டு, உன் கையை அவர்கிட்ட காமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த மனுஷனும் இவளுடைய கையை பார்த்து சில காரியங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க, அந்த குறி சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் இவ சர்ச்சுக்கு போன பிறகு இவளுக்கு அந்நிய பாஷையே வரவே இல்லையா. இவா சொல்வா, நான் அதுக்கு முன்னாடி நான் அபிஷேகம் பெற்றிருந்தேன், நான் அந்நிய பாஷை பேசுவேன், தேவனை ஆராதிப்பேன். ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் அந்நிய பாஷை எனக்கு வரவே இல்லை. ஆண்டவர் அதை என்கிட்ட எடுத்துட்டாங்க. நான் வேணும்னு செய்யலை, நான் எங்கள் அப்பா கூப்பிட்டு காமிக்க சொன்னால் நான் காமிச்சேன். அப்படி நான் காமிச்சதுனால எனக்கு கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் என்னது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் இழந்து போயிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி சொல்லுவா. அப்புறம் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தங்க, அவங்க கூட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து சர்ச்சில் போய் இருக்காங்களாம். ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஹிந்துஸ். அப்போ அவங்க அக்காவுக்கு கல்யாணத்துக்காக குடும்பத்தார் கூப்பிட்டுட்ருக்காங்க, கல்யாணத்துக்கு நீ வரணும், உங்கள் அக்காவுக்கு நீ தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த பாஸ்டர் என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே இருந்து அந்த சர்ச்சில் இருந்துட்டு இன்னும் ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணலை. அதுக்கு முன்னாடி சரி, அதுக்கு முன்னாடி நம்ம போய் முடிச்சுட்டு வந்துடுவோம், பிரதிஷ்டை பண்ணிட்டா நமக்கு போக முடியாதுல்ல, போய் பண்ணிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்தால் அவங்களுக்கு அது அந்த ஹிந்து முறைப்படி செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த மோதிரம் போட்டு அதை மாற்றணும், அப்படி ஒரு இது இருக்கு, அவங்க சம்பிரதாயம் இருக்கு. அதை அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு வரம் இருந்திருக்கு. அவங்க சம்பவிக்கிற காரியத்தை அப்படியே ஆண்டவர் அவங்களுக்கு சொப்பனம் மூலமாக வெளிப்படுத்துவாங்க, அது அப்படியே நடக்குமா. ஆனால் இந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு அந்த அனுபவம் என்கிட்ட அதுக்கு பிற்பாடு இப்போ நான் நல்லா ஊழியம் செய்கிறேன், ஒரு பெரிய ஊழியக்கார், பெரிய பிரசங்கியார். ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் அந்த சிச்சுவேஷனுக்கு பிறகு அது என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுற ஒரு அனுபவம் இருந்தது. பாருங்கள், அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பாத இந்த காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 24, 25 வாசிக்கும்போது யோசியான்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜா அதுக்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்ப அதிக கேடுண்டாக அப்படிலாம் செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த யோசியாவை குறித்து மட்டும் வாசித்தா சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 23, 24, 25 வாசிங்க. ஆசாரியனாகிய இல்க்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்கிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினார். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. பாருங்க, இந்த யோசியா ராஜா என்ன செய்தான், அந்த இஸ்ரவேல் யூதா தேசத்துல இருந்த சகல இப்படிப்பட்ட காரியங்களையும் நிர்மூலமாக்கி கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி செய்ய முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால
அவனுக்கு முன்பாகவும் அவனுக்கு பிற்பாடும் அவனை போல ஒரு ராஜா இல்லைங்கிற ஒரு மேன்மைக்குரியவனாய் மாற்றப்பட்டான். நாமும் கூட இந்த உலகத்தின் வேஷம், உலகத்தின் பாவம் இதற்கு இடம் கொடுக்காம தேவனுக்குரிய காரியங்களை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மை அதிகாரியாய் மாற்றுவார். அப்படி நம்ம வாழ்கிற இந்த ராஜாவை போல நம்மளும் தேவனுக்குரிய காரியங்கள் நம்ம முதலிடம் கொடுத்து ஜீவித்தோம்னா எல்லாவற்றுக்கு மேல்பாகவும் தேவன் என்ன செய்வார்? நம்மை உயர்த்தக்கூடியவராய் காணப்படும். நம்ம ஜூடியக்கா குறித்து ஒரு காரியம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு சாட்சி தான். இப்போ அவங்க வீட்டில் வந்து ப்ரேயர் நடக்கும். அவங்க வீடு வந்து ரொம்ப சின்ன வீடாக இருக்கும். அந்த வீட்டிலே தான் ப்ரேயர் நடக்கும். வீடு ஃபுல்லாக திங்ஸாக இருக்கும். அந்த அக்காவும் அவங்களுடைய 2வது அண்ணாவும் என்ன செய்வாங்களாம், எல்லாம் ப்ரேயர் தொடங்குறதுக்கு முந்தி எல்லாத்தையும் ஒதுக்கி அந்த ரூமை வந்து ஹால் மாதிரி மாற்றிடுவாங்களாம். ப்ரேயர் முடிஞ்ச உடனே மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வீடு மாதிரி அரேஞ்ச் பண்ணணுமா. ஆனால் இதை ஒரு நாள் கூட அவங்க வந்து முறுமுறுப்போ முறையிடுதலோ அப்படி இல்லாமல் மனப்பூர்வமாக செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில் மொத்தம் 5 பிள்ளைங்க. அந்த 5 பேர்லேயும் கோடியை கண்டது நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம சர்ச்சுக்கு, அங்கே இருக்க சர்ச்சுக்கு வந்தப்போ அவங்க வந்து சாட்சி சொல்லிட்டு போனாங்க. பாருங்கள், அப்படி தேவனுக்குரிய காரியங்களுக்கு அவங்க அவ்வளோ முதலிடம் கொடுத்ததுனால எழுத்தின் பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவங்கள என்ன செஞ்சுருக்காங்க? ஏசப்பா ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சுருக்காங்க. நாமும் பாவத்திற்கு, உலகத்தின் வேஷத்துக்கு இடம் கொடுக்கறத விட தேவனுக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து நம்ம ஜீவித்தா கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 5ஆவதாக பார்த்தோன்னா ஆமோஸின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆமோஸ் 2:6 வாசிக்கும்போது வாசிங்க. மேலும் இஸ்ரவேலின் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் விற்று போட்டார்களே. பாருங்க, நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் விற்று போட்டார்கள். நாம் இந்த வருஷத்துல நீதிமானையும் எளியவர்களையும் விற்று போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இந்த நீதிமான்கள்னா யாருன்னா, யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தா, யாக்கோபு 5:16 வாசிக்கும் போது நீதிமான் என்பவர்கள் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். வாசிங்க. நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பார்த்தீங்களா, நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் அது ரொம்ப எவ்வளோ ஊக்கமானதாக காணும். நீதிமான் செய்கிற ஜெபம் ஊக்கமுள்ளதாக இருக்குது. பாருங்கள், இந்த நீதிமான்கள் வந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாக காணப்படுவாங்க. இந்த ஜெபிக்கிற அனுபவத்தை நம்ம என்ன செய்திருக்கோமா, விற்று போட்டிருக்கோமா என்று நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், நம்ம என்ன செய்வோம், நமக்காகவே நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என்னுடைய தொழில் ஆசீர்வதிங்க, என்னுடைய காரியங்களை ஆசீர்வதிங்க, எல்லாம் எனக்கு எனக்குன்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு நீதிமானின் கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, மற்றவர்களுடைய சுகத்திற்காக, மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காக அப்படி இருந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டம் தான் யாரு? இந்த நீதிமான்களின் கூட்டம். பாருங்க, நம்ம என்ன செய்யணும், இந்த நீதிமானின் கூட்டத்தை நம்ம விற்று போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நமக்காக ஜெபிக்கிறவங்களை நம்ம ஒதுக்கியிருக்கோமா, அவங்கள நம்ம இழந்து போகிற ஒரு ஜீவியம் செஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்காக மற்றவங்க ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, நாம் என்ன செய்யணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். பாருங்கள், பிரதர் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணானா, என்ன ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் மனைவிக்கு புருஷனை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளுக்கு அப்பாவை ஆசீர்வதிங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணானா. பாருங்கள், அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? எதுவுமே இல்லை. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம், நமக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தையே நம்ம சம்பாதிக்கணும். நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதனால தான் வேதத்தை என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே கூட்டி கட்டப்பட்டவர்களாக எவ்வளோ நம்ம பரிசுத்தவான்களோடும் தேவ ஜனங்களோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமோ அவ்வளவாய் நமக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, பெருகிக்கிட்டே இருப்பாங்க. அதே இது அந்த ஐக்கியத்தை நம்ம முறித்து நம்ம போகும்போது நமக்கான அந்த ஜெபிக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்துரும், குறைந்து போய்விடும். நமக்குன்னு ஜெபிக்கிற ஆள் இருக்காது. பாருங்க, ஒரு அத்திமரம், ஒரு தோட்டத்தில் ஒரு அத்திமரம் இருந்துச்சு. அந்த அத்திமரம் கனி கொடுக்கலன்னு சொல்லி அந்த எஜமான் சொல்றாரு, வெட்டி போட்டுரு. ஆனா அந்த தோட்டக்காரன் சொல்றாரு, ஐயா இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் அதை கொத்தி எரு போடுறேன், ஒருவேளை இந்த வருஷம் அது கனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒரு அத்திமரம் ஒரு தோட்டத்துக்கு வழி அருகே இருந்துச்சு. அதுக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. அதுல கனி இல்லை, அது கனிக்குரிய காலமும் இல்லை. ஆனா அதுல கனி இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், அந்த
மரத்தை சபித்தாரு பாருங்க. அவங்க திரும்பி வரும்போது அந்த மரம் பட்டு போய் இருந்துதான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு கூட்டம் நமக்கு இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தவறு செய்யும்போது, நம்முடைய அழிவின் வேளையில், நம்முடைய கஷ்டம், நம்முடைய சோதனை, போராட்டம், உபத்திரவத்தின் பாதையில் நம்ம நின்று பிடிப்பதற்கு அந்த கூட்டத்துடைய ஜெபம் நமக்காக பரிந்து பேசுகிறவருடைய அந்த ஜெபம் நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஒருவேளை தோட்டத்துக்குள்ளே இல்லாத, சபைக்குள்ளே இல்லாத ஒரு ரோட்டில் உள்ள மரத்தை போல நம்ம இருப்போமானால் நாம் என்ன செய்துடுவோம்? அழிவுக்குரியவர்களாக என்ன செய்து விடுவோம்? மாற்றப்பட்டு விடுவோம். அதனால் இந்த அனுபவத்தை நம்ம என்ன செய்து விடக்கூடாது? விற்று போட்டு விடக்கூடாது. சங்கீதம் 141:5 வாசித்தா, சங்கீதம் 141:5 வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் வாசிங்க. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பாருங்க, இங்க நீதிமான்னா யாரு? என்னை தயவாய் குட்டுகிற ஒருத்தவங்க தான் யாரு? நீதிமான்களாய் காணப்படுறாங்க. பாருங்க, நமக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்றவங்க, நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை கடிந்து கொள்கிறவங்க யாரு? நீதிமானாய் காணப்படுறாங்க. இந்த அனுபவத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது? விற்று போட்டுறக்கூடாது. நம்ம பிள்ளை தப்பு செஞ்சுனா நம்ம பிள்ளையை தண்டிக்க மாட்டோமா? அடிக்க மாட்டோமா? எவ்வளோ வளர்ந்தா கூட ஒரு தவறு செய்யும்போது பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க? தண்டிப்பாங்க, அடிப்பாங்க. வளர்ந்துச்சான் அதனால் இது பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை கை நீட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே அந்த பிள்ளை எல்லையை மீறி போகும்போது பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைகளை கடிந்து கொள்ளுவாங்க. அதுபோல தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் கர்த்தர் நமக்குன்னு கொடுத்துருக்கிற, நமக்குன்னு பெற்றோரை போல கொடுத்துருக்கிற ஊழியக்காரங்க அல்லது நமக்கு மேலே தேவன் தந்திருக்கவங்க நம்மளை கடிந்து கொள்ளும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம சோர்ந்து போய் மனம் உடஞ்சி, இப்படி ஒரு அனுபவம் எனக்கு வேணுமா? இப்படி ஒரு இது எனக்கு தேவையா? இப்படி என்ன திட்டுறாங்க, என்ன ஏசுறாங்க, இப்படி ஒரு சபை எனக்கு தேவையா? தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமானா நிச்சயமாக என்னதான் சம்பவிக்கும்? நம்ம அழிவின் பாதையில் தான் கடந்து போகணும். பாருங்கள், ஒரு பிள்ளையை கண்டியாமல் விட்டால் அந்த பிள்ளை என்ன செய்வான்? சீர்கெட்டு போவான்னு வேதம் சொல்லுது. ஒரு பிள்ளையை கண்டிக்கலைன்னா அந்த பிள்ளை என்ன செய்கிறோம்? வழி தாறுமாறாக போயிடும். சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லுவாங்க, பிள்ளைய அடித்து வளங்க, 5 விளையாதது 50 விளையாது. அப்போ சின்ன வயசுலேயே நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து தீமையான காரியங்கள்லேருந்து பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? கடிந்து கொள்கிறோம். ஏன்னா பிள்ளைகளுடைய நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை நீக்கும் சொல்லி ஞானி நீதிமொழிகள் எழுதியிருக்காரு. அப்போ பாருங்க, சில கடிந்து கொள்ளுதல் நம்ம இப்போ நம்ம கிட்ட அன்பா சொன்னால் நம்ம கேட்போமே, நம்மளை தனியாக கூப்பிட்டு சொன்னால் நம்ம கேட்போமே. ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடியே நம்மளை சொல்கிறாங்க? ஏன் எல்லாரும் முன்னாடியே நம்மளை திட்டுறாங்க? பாருங்க, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலில் டீச்சர் நமக்கு மார்க் ஷீட் தந்துட்டு அடி தரும்போது தனியாக கூப்பிட்டு அடி தர்றாங்க? இல்லை, ஸ்கூல் முன்னாடி எல்லாரும் முன்னாடி தான் என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த பிள்ளை என்ன செய்யுது? சரி, எல்லாரும் முன்னாடி மிஸ் நான் அடிச்சிட்டாங்க, நான் நீ நல்லா படிக்கணும், இவங்க முன்னாடி நான் நல்ல மார்க் வாங்கணும் சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுது. பேரண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறாங்க? டீச்சர் நீங்கள் எல்லோரும் முன்னாடியுமே அடிங்க, அப்போ தான் இவனுக்கு வெக்கம் வரும், இவன் என்ன செய்வான்? இதை செய்ய மாட்டான், ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தேவனுக்குரிய காரியத்தில் மட்டும் பாருங்கள், என்னை ஊழியக்காரங்க திட்டக்கூடாது, எனக்கு மேலே கர்த்தர் எனக்கு தந்திருக்கவங்க என்னை திட்டக்கூடாது, என்னை பேசக்கூடாது, எனக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடாது, என்ன சொல்லதுக்கு இவங்க கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் மட்டும் தான் நம்ம செய்கிறோம், நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஏன் வேதம் என்ன சொல்லுதுன்னா, கடிந்து கொள்ளுதலை அல்லல் தட்டுகிறவன் வந்து வேசியின் பிள்ளைகளாய் காணப்படுறாங்க. சிக்ஷை இல்லைன்னா அவர்கள் வேசியின் பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. பாருங்க, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை பாருங்க, கண்டிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் எப்படி தான் போவாங்க? சீர்கெட்டு உலகத்தின் துன்மார்க்கத்தில் வளருவாங்க. அதே இது பேரண்ட்ஸ் இருக்கிற பிள்ளைங்க அவ்வளோ ஒழுக்கத்தோடு வளர்க்கப்படும். கடிந்து கொள்ளுகிற பேரண்ட்ஸ் இருக்கிற பிள்ளைங்க ஒழுங்காக வளரும். அதே பேரண்ட்ஸ் செல்லம் கொடுத்து ரொம்ப இதாக வளர்த்தா அந்த பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும். அதுபோல் தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வெறும் ஆசீர்வாதம், நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கேட்டால் நம்ம என்ன செய்துருவோம்? வெறும் இனிப்பையே சாப்பிட்டுட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? திகட்டி அப்புறம் அதனால் வேறு பல நோய்கள் வந்து என்ன செய்துருவோம்? நம்ம உடம்பே கெட்டு போயிடும். ஆனால் சாப்பாடுலேயே என்ன சொல்கிறாங்க? நம்ம 6 வகையான அந்த சுவையும் நம்ம என்ன செய்யணுமா? சாப்பிடணுமா? நமக்கு இனிப்பு மட்டும்தான் பிடிக்கும், சிலருக்கு புளிப்பு பிடிக்கும், கசப்பு ரொம்ப ரேரானவங்களுக்கு தான் என்ன செய்யும்? பாவக்காய் கூட்டு பிடிக்கும், பாவக்காய் பொரியல் அந்த மாதிரியெல்லாம் பிடிக்கும். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு என்ன செய்யாது? பாகக்காய் பிடிக்காது, ஏன்னா அது கசக்கும். வாழைப்பூ அந்த மாதிரிப்பட்ட தூர்ப்பான காரியம் என்ன செய்யாது? பிடிக்காது, ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், அதனால் அது பிடிக்காது. ஆனால் இது எல்லாமே நம்ம சரீரத்துக்கு எது தான்? இதெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம சரீரம் ஆரோக்கியமான சரீரமாய் காணப்படும். அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போதும் சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல்,
அப்படியே வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு ஆசீர்வாதத்தை தராது. கடிந்து கொள்ளுதல், சிக்ஷை, அப்படிப்பட்ட அனுபவங்கள் என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையை இன்னும் ஒருபடி வளர்ச்சி அடை செய்யும். அடி வாங்கி வளர்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி டாக்டர்ஸாக, இன்ஜினியர்ஸாக நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைங்க வீட்டில் அடி வாங்கி தான் வளர்ந்துருப்பாங்க. அதே இதில் அப்போ நீ எடுத்த மார்க்கு போதும் அப்படின்னு சொல்லி சாஃப்டாக வளர்க்குற பிள்ளைங்க என்ன தான் செய்வாங்க, ஒன்றும் இல்லாமல் தான் ஸ்கூலை கூட ஒழுங்காக படித்து முடிக்க முடியாத ஒரு அனுபவத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துலையும் கடிந்து கொள்ளுதலை நம்ம எவ்வளோ விரும்பி கேட்குறோமோ அவ்வளோத்துக்கு அதிகமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக நம்மளை என்ன செய்வாங்க, எடுத்து நடத்தக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, நீதிமான்கள் என்றால் சபையில் நிலை நிற்கிற அனுபவம். பிதா நாட்டாத நாற்றெல்லாம் என்ன செய்யுமா, வேரோடு பிடுங்கப்படும் வேதம் சொல்லுது. இப்போ தேவனால் நாட்டப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, எளியவர்கள் யார், பாவப்பட்டவங்க, அவங்கள என்ன செய்கிறாங்களாம், ஒரு ஜோடு பாதரட்சிக்கு விற்று போடுவாங்களாம். ஒரு ஜோடி செருப்புக்காக. இப்போ ஒருத்தங்களை பிடிச்சி விற்றுட்டோன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு ஜோடி செருப்பு தராங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வைங்க, ஒரு அழகான செருப்பு, இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த செருப்பை எனக்கு தாங்க, நம்ம யாராவது கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு மதிப்பு வேறு, செருப்போட மதிப்பு வேறு. ஆனால் ஒரு எளியவன் அப்படிங்கிற ஒரு மனுஷனை என்ன செஞ்சுறாங்களாம், ஒரு ஜோடி செருப்புக்காக விற்று போட்டுறாங்களா. ஏன்னா அவனுடைய மதிப்பு அவ்வளவுதான் அவங்க கணக்கிடுறாங்க. ஆனால் ஆண்டோடைய பார்வையில் இந்த எளியவர்கள் என்பவங்க ஒரு மேன்மையானவங்க. ஏன்னா ஏதாவது தேவன் சொல்கிறாங்க, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவேளை இப்போ நீங்கள் நம்ம இப்போ நடந்துருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு பணக்காரவங்க வீடுனா ஈஸியாக ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா டவுரி என்ன செஞ்சுருவாங்க, எழுதிடுவாங்க. 1 பவுன் 2 பவுனுக்கு என்ன செஞ்சுருவாங்க, நகை வாங்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க திரும்பி தருவாங்க. அதே ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு சொந்த சகோதரிகளாக இருக்கலாம், அவங்க குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்குன்னா அவங்களால திரும்பி செய்ய முடியாது. ஒரு 500 ரூபா 1000 ரூபா என்ன செய்வாங்க, மொய் எழுதிச்சு வந்துடுவாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் இருக்குது. எளியவர்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, விதவையும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் சகாயர் நீரே. ஆண்டோடைய சகாயத்தில் வாழ்கிற ஜனத்தை ஒடுக்கிறவங்களா நம்ம இந்த வருஷத்தில் வாழ்ந்திருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த எளியவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவங்களுக்கு இறங்கி அவங்கள ரட்சிப்பாங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப ஒடுக்குவாங்க. ஒரு ஏழைகள் இருக்காங்கன்னு வைங்க, நம்ம அவங்கள என்ன ஒரு பிச்சைக்காரங்க வராங்கன்னா அவங்கள வாங்க எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு உபசரிக்க மாட்டோம். ஆனால் நம்மளால் இயன்ற உதவி நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. தர முடியாது போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டக்கூடாது. நீங்க நம்ம நிறைய கொடுக்க போல 5 ரூபா 10 ரூபா நம்ம கொடுப்போம். அப்படி நம்ம கொடுக்கறது யாருக்கு கொடுக்குமா, கர்த்தருக்கு தான் நம்ம கொடுக்கும். அதனால் நம்ம மற்றவங்களுக்கு நம்மளால நிறைய செய்ய முடியாது, ஆனால் நம்மளால் இயன்றதை நம்ம ஏழைகளுக்கு நம்ம செய்யணும். இந்த எளியவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சங்கீதம் 113:7 வாசித்தா, சங்கீதம் 113:7 வாசிக்கும்போது சொல்லு, வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்க, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒருவேளை நம்ம எளியவங்கன்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு இடத்துல இப்போ நம்ம சபையில் கொஞ்சம் பேர், இப்போ ஒரு பெரிய சபைகள் இருக்குன்னு வைங்களா, அங்கே பாவப்பட்டாங்க பணக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஏழை பிள்ளைகளை என்ன செய்வாங்கன்னா ஒதுக்குவாங்க, ரொம்ப ஒடுக்குவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இதுலேயும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதே இது பணக்கார பிள்ளைகள்னா அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் காணப்படுகிறார். நம்ம ஒருவேளை ஒடுக்கி அவங்கள ஒன்றும் இல்லாமல் வச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவங்க மேன்மையானவர்கள். எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடு உட்காரும்படி செய்கிற தேவன். இன்னைக்கு ஒருவேளை ஏழைகளாக இருக்கலாம், நாளைக்கு ஆண்டவர் அவங்கள உயர்த்தி வைத்த பிற்பாடு எப்படி இந்த யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான், போத்திபாருடைய வீட்டில் அவன் ரொம்ப நெருக்கப்பட்டான், அவனுடைய மனைவினால் கஷ்டப்படுத்தப்பட்டான். ஆனால் பாருங்கள், ராஜாவை உயர்த்தப்பட்ட போது அவனுடைய உத்தரவு இல்லாமல் கை காலை கூட அசைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. அதுபோல் நம்ம ஒரு எளியவனுக்கு ஒருவேளை பாராட்டின ஒரு தயவு பிற்காலத்தில் நமக்கு பிரயோஜனமாக காணப்படும். ஒருவேளை இன்னைக்கு பணம் வரும், நாளைக்கு போயிடும். இப்போ இன்னைக்கு நம்ம அந்த பணத்தில் நின்று ரொம்ப இது பண்ணிக்கிட்டு நாளைக்கு அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லாத போது இன்னொருத்தங்க கிட்ட நம்ம கையேந்த போனால், அன்னைக்கு எளியவர்களாக இருந்தவங்க பெரியவர்களாக இருந்த நாம் எளியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அன்னைக்கு அவங்க நமக்கு கை கொடுக்கறதற்கு நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, நம்ம கஷ்டப்பட்டப்போ இவங்க நமக்கு செஞ்சாங்க, அவங்க கஷ்டப்படும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது இது மனித இயல்பு. இப்போ நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்த்து செய்யக்கூடாது. நம்மளால் இயன்றதை நம்ம என்ன செய்யணும், ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறவங்களாய் காணப்படணும்.
அந்த எளியவர்கள் எப்படின்னா அவங்க மீதி கிடக்கிறத தான் புசித்து வாழ்றாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லார், நீங்கள் நிலத்தை அறுக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லார், நீங்கள் அந்த சுதந்திரிக்கிற தேசத்துக்கு போய் கானான் தேசத்தில் போய் நீங்கள் உங்கள் வயலை அறுத்த பிற்பாடு, திராட்சை தோட்டத்தின் பழங்களை அறுத்த பிற்பாடு திருப்பி கொஞ்சம் மீதி இருக்கும்ல, அதெல்லாம் என்ன செஞ்சிடாதீங்க, அறுக்க போகாதீங்க. அதெல்லாம் எளியவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் விட்டு விடுங்க, அவங்க அதை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்ல. அப்போ நம்ம நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை கொடுங்க. இப்போ ஒரு நாளைக்கு கிறிஸ்மஸ் வருது, நம்ம ஒரு பிரியாணி செய்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், ஒரு இல்லாதவங்க இருப்பாங்க, நமக்கு தெரியும் இந்த ஃபேமிலியில் என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு காசு இருக்காது, பிரியாணியெல்லாம் கிண்ட முடியாது, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி நமக்கு தெரிஞ்ச ஏழை குடும்பங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் நம்ம இப்படி யாரையாவது ஒடுக்கியிருக்கோமா, இப்படி யாரையாவது விற்று போடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்திருக்கோமா, நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆறாவதாக பார்த்தோன்னா ஆதியாகமம் 25:33 வாசிக்கும்போது, ஆதியாகமம் 25:33 வாசிக்கும்போது வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். பாருங்க, ஏசா பாருங்க தன் சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்று போட்டான். இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது தகப்பனின் சுதந்திரமாய் காணப்படுகிறது. இப்போ ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தை பங்கு வச்சாங்கன்னா எப்படி வைப்பாங்கன்னா, இப்போ 2 பிள்ளைங்க, இப்போ ஏசாவுக்கு ஒரு பங்கு, யாக்கோபுக்கு ஒரு பங்கு, அவங்க அப்பாவுக்கு ஒரு பங்கு, 3 பங்கு வைப்பாங்க. இதில் அந்த அப்பாவுடைய பங்கு யாரை சேரும்னா மூத்த புத்திரனை தான் சேரும். அது யாரா எப்படி இருந்தாலும் அவன் நல்லவனா கெட்டவனா அப்படி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அந்த சொத்து, தகப்பனுடைய சொத்து இந்த மூத்த புத்திரனை தான் சேரும். ஏன்னா அந்த மூத்த புத்திரனோடு தான் அந்த தகப்பனார் அவங்க காலங்களை கழிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தேசத்தில் என்ன நடக்குன்னா, எல்லா ஃபேமிலிலையும் மூத்த பிள்ளைங்களாம் கல்யாணமாகி போயிடுவாங்க, கடைசி உள்ளவங்க தான் யார் இருப்பாங்க, அப்பா அம்மா கூட இருப்பாங்க. அப்போ அந்த வீடு அவங்களுடைய சொத்து யாருக்கு வரும், அந்த மெயினாக சொல்ல போனால் அந்த வீடு அப்பாவுடைய சுதந்திரம் அப்படின்னு நம்ம இப்போ இந்த நாட்கள் எடுக்கிறது குடும்ப வீடு அப்படின்னு சொல்லுவோம். அது யாருக்கு கொடுப்பாங்க, கடைசி அப்பாவோடு இருக்கிறவங்க, அப்பாவை கவனிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. இது போல தான் அந்த நாட்களில் சேஷ்ட புத்திர பாகம் அப்பாவுடைய சுதந்திரம் மூத்த பிள்ளைகளுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டது. ஆனா ஏசா என்ன செஞ்சிட்டான், அதை குறித்து எந்த கரிசனையுமே இல்லாம ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். நம்முடைய தகப்பனின் சுதந்திரம் எது, நம்ம தேசப்பா நமக்கு தந்திருக்கிற பரலோக ராஜ்யம் தான் நமக்கு ஏசப்பா தந்திருக்கிற சுதந்திரமா காணப்படுது. நம்ம எல்லாரும் எதுக்காக ஓடுறோம், அப்பா வீட்டில் போய் நான் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அங்கே போய் நான் இந்த பூமியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த பரம காணானில் போய் நான் இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த நெருக்கமும் இருக்காது, நான் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற அனுபவத்தில் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறோம், ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அனுபவத்தையே நம்ம விற்று போடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் எவ்வளோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை எடுத்து பாருங்கள். எபிரேயர் 12:16 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனா மனுஷ கூட இருக்கக்கூடாது. வாசிங்க, எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பார்த்தீங்களா, இவன் என்ன செஞ்சான், தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அது ஏன்னா அவனுக்குள்ள இருந்து ஒரு சீர்கெட்ட ஒரு அனுபவம் தான். பாருங்க, அவனுக்குள்ள எந்த கரிசனையுமே இல்லை. அவன் போக்கில் வருவான், காட்டுக்கு போவான், வேட்டையாடுவான், சாப்பிடுவான், அவன் போக்கில் துன்மார்க்கமாக வாழ்வான், அவனுக்கு விரும்பின பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு அவன் போக்கில் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அப்பா வீடு, அப்பாவுடைய சுதந்திரம், அப்பாவுடைய ஆசீர்வாதம், இது எது குறித்துமே அவன் எனக்கு என்ன இல்லை, கரிசனையே இல்லை. அதனால தான் பாருங்கள், ஒருவேளை போஜனையா ஒருவேளை சாப்பிடலன்னா செத்தா போயிடுவான் இல்லை. ஆனால் பாருங்கள், ஒருவேளை போஜனத்துக்காக என்ன செஞ்சான், தன்னை விற்று போட்டான். அதனால தான் அந்த ஏசாவை போல, அந்த சீர்கெட்டவனான அந்த ஏசாவை போல நம்ம இருக்கக்கூடாது. அந்த யாக்கோபை பாருங்கள், அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அதனால தான் என்ன செஞ்சான், நல்லா எல்லாம் சமையலெல்லாம் கற்றுக்கிட்டான். அவன் கூழ் காய்ச்சிட்டு இருக்கும்போது தான் இவன் கேட்குறான். உடனே பாருங்கள், அவன் குணசாலியானவன் இருந்தவன் என்ன செஞ்சிட்டான், தகப்பன் வீட்டுடைய சுதந்திரம் எவ்வளோ மேன்மையானதுங்கிறத அந்த யாக்கோபு அறிந்திருந்ததுனால அவன் சாப்பாடு கேட்டோன்னு இவன் பாருங்க, அவனை குறித்து சொல்லுவான், அவன் கண்ணிங்காக நடந்துக்கிட்டான், தந்திரமாக செயல்பட்டான், எத்தனை போல நடந்துக்கிட்டான்னு சொல்லுவான். ஆனால் தகப்பனுடைய சுதந்திரத்தின் மேன்மை அவன் அறிந்திருந்தனால தான் அந்த சுதந்திரத்தை அவன் சகோதரன்கிட்ட கேட்டான். அதை நீ எனக்கு தா, நான் உனக்கு கூழ் தாரேன் அப்படின்னு சொன்ன. பாருங்க, இப்போ இந்த சுதந்திரத்தின் அனுபவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு போடக்கூடாது. அற்பமான ஒருவேளை போஜனத்தை போல அற்பமான காரியங்களுக்காக பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அதனால தான் பாருங்க, பாட்டு பாடுவோம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஏன்னா நமக்கு மாணிக்கத்தை போல மாணிக்கங்கிறது ரொம்ப விலையேற பெற்றது. அதை போல நமக்கு ஏசப்பா பரலோக ராஜ்யம் இருக்கும்போது பாழா போகிற இந்த மண்ணு,
பாருங்க, இந்த சரீரம் கூட ஒரு மண்ணு தான். இது நம்ம செத்த பிற்பாடு நம்மள அடக்கம் பண்ண பிற்பாடு இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மிஞ்சிருக்க. ஏன்னா இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு திரும்பும், மண்ணாக மக்கி போயிடும். பாருங்க, இந்த மண்ணுக்காக, இந்த சரீரத்துக்காக, இந்த சரீரத்தின் இன்பங்களுக்காக, பாவத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? பரலோக ராஜ்யத்தை விற்று போடுகிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. புத்தியுள்ள வேலைக்காரன் என்ன செய்வானா, லெச்சையை உண்டு பண்ணுகிற புத்திரனை ஆண்டு அவனுடைய சுதந்திரத்தில் பங்கடைவான். ஒரு வேலைக்காரன் ஆனால் சுதந்திரவாளி அதை இழக்கிற இடத்துக்கு வரும்போது இந்த வேலைக்காரன் அதை பெற்றுக்கொள்கிறானா. அது போல தான் பாருங்க, இன்னைக்கு நாம கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் ஏசப்பா சொல்றாங்களா. ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, காணாமல் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான், மீட்புக்காக தான் ஏசப்பா வந்தாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியாராகிய நமக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களா இன்னைக்கு நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை நம்ம இழந்து போகாதபடி, அது அந்த அனுபவத்தை, அந்த பிதாவின் சுதந்திரத்தை பெற்று வாழ்வதற்கு கர்த்தர் நம்ம உதவி செய்யணும். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்குமானா அவை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொண்டு அந்த பரம கானானை பிடித்து கொண்டு வாழ நம்ம ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. 7ஆவதாக பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 14 வாசிக்கும். நியாயாதிபதிகள் 2:14 வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். பாருங்க, இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா 6 காரியம் நம்ம விற்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விற்று போட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சோம்? ஒரு யோசேப்பின் அனுபவத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் தக்க வைத்துக்கொள்ள முடியாதபடிக்கு அதை விற்று போட்டவங்களா இருக்கிறோம். லாபானை போல எனது பணம், காசு, பொருளுக்காக விற்று போடுறவங்களா காணப்படுறோம். 3ஆவதா மனைவியின் சொல்லுக்கு, மற்றவங்க சித்தம் செய்கிறதற்கு நம்மளை விற்று போடுறவங்களாய் காணப்பட்டோம். 4ஆவதா பார்த்தீங்கன்னா தேவனை கோபம் உண்டாக்கும்படியாய் பாவத்திற்கு நம்மளை விற்று போட்டோம். 5ஆவதா பார்த்தீங்கன்னா நீதிமானையும் எளியவனையும் விற்று போடுகிற ஒரு வாழ்க்கையுடையவங்களாக காணப்பட்டோம். 6ஆவது தகப்பனுடைய சுதந்திரமாகிய சேஷபுத்திர பாகத்தையே விற்று போடுகிற ஒரு அனுபவத்துக்கு நம்ம துணிஞ்சி சேர்க்கிட்ட ஒரு அனுபவத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த 6ஐ நம்ம விற்றதுனால இன்னைக்கு 7ஆவதா ஆண்டவர் நம்மளை விற்று போடுகிற ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோமா என்பதை தான் நம்ம இப்போ ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை இந்த 6 அனுபவத்தையும் நம்ம ஒருவேளை விற்றிருக்கலாம். இதனால் தேவன் என்ன செய்வார்? நம்ம மேலே கோபம் கொண்டிருக்கலாம். பாருங்கள், ஒரு பொருள் இருக்குது, ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காரில் இருக்கிற இன்ஜின் நாசாயிற்று, அதை எடுத்து விற்றுட்டாங்க. அதில் இருக்கிற பல்பெலாம் நல்லா எரியுது. இன்ஜின் இல்லாத வண்டிக்கு பல்பு எதுக்கு? பல்பே எடுத்து விற்றுட்டாங்க. அதில் கியர் பாக்ஸ் அதுவும் நல்லா தான் இருக்குது, அதே எதுக்கு? அதையும் விற்றுட்டாங்க. இப்படி காரில் உள்ள முக்கியமான எல்லா மெட்டீரியல்ஸையும் விற்றுட்டாங்க. இப்போ காரோடைய அந்த அவுட்லுக் மட்டும் இருக்குன்னு வைங்களேன், அது எதுக்கு? கொண்டு எங்கே தான் செய்யணும்? ஆக்கர் கடையில் தான் கொண்டு போடணும். இப்போ நம்ம சரீரம் இருக்குது, சரத்தில் இப்போ யாருக்காவது தலையில் அடிபட்டு பிரெயின் டெத்து, மூளை சாவு ஏற்பட்டுனா என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க நல்ல ஸ்பேர் பார்ட்ஸ், ஹார்ட்டு, கிட்னி, இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் என்ன செய்வாங்க? எடுத்து உடனே மற்றவங்களுக்கு கண், இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், நல்லா இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இந்த சரி நீ ஆகாது, மூளை செத்து போனனாலே நீ இன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் கொண்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுபோல தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேன்மையான காரியங்களெல்லாம் நம்ம விற்று போட்டுட்டோம். பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்தையே விற்று போடுகிற ஒரு அனுபவத்துக்குரியவங்களாம் நம்ம வாழ்ந்த பிற்பாடு இனி இவங்க எதுக்கு எனக்கு, இனி இவங்க காயலாங்கடைக்கு தான் ஆகும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை தூக்கி விற்று போடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்திடக்கூடாது? வந்து விடக்கூடாது. இந்த வருஷ கடைசியில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானா நம்ம மறுபடியும் கர்த்தரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் என்ன செய்வாங்க? நம்முடைய ஜீவியத்தை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. நியாயாதிபதிகளை நம்ம வாசிக்கும் போது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா மறுபடி இந்த ஆண்டோடைய உடன்படிக்கை பற்றி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நல்லா சமாதானமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களின் காரியங்களை பின்பற்றி இந்த விக்கிரக ஆராதனையின் அனுபவங்கள், தீ கடக்கிற அனுபவங்கள், இது எல்லாத்தையுமே செய்கிறாங்க. முதல்ல பார்த்த போல் அவ்வளோ காரியங்களும் செய்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களை கோபப்பட்டு
8 வருஷம், 10 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம் ஒவ்வொரு ராஜாக்கள் கையில் என்ன செய்கிறாரு, விற்று போடுறாரு. விற்று போட்ட பிற்பாடு இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இவங்களை நெருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூக்குரல்றாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் செஞ்சது தப்பு தான், நாங்கள் இனி இப்படி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு இறங்கி உடனே விடுதலை ஆக்குறாங்க. அதற்கு ஒரு ரட்சகனை எழுப்பி இந்த ஜனத்தை விடுதலை ஆக்கி கொண்டு வராங்க. நாமும் கூட இப்போ ஒருவேளை இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம லைஃப் ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒருவேளை இப்படி எல்லாமே இல்லாத அனுபவத்தில் தேவனால் விற்கப்படுகிற ஒரு சூழ்நிலை கூட நம்ம இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம கர்த்தரத்தில் இசப்பா என் ஜீவிதத்தை மாற்றுங்க இசப்பா, நான் இந்த காரியங்களெல்லாம் செஞ்சது தப்பு தான், நான் இதெல்லாம் விற்று போட்டது தப்பு தான், இப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் நான் திரும்பி வாங்கிக்கிறேன் இசப்பா. இப்போ விற்றதுனால இனி அதை வாங்க முடியாது அப்படின்னு கிடையாது. இப்போ நமக்கு ஒரு பொருள் வேணும்னா நம்ம என்ன செய்கிறோம், வாங்கிக்கிறோம். அது போல தான் ஏசப்பா கூட நம்ம தேவன் கூட நம்மளை என்ன செஞ்சாங்க, விற்று போட்டுட்டாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்றாரு, நியாயாதிபதிகள் 10வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 10:7 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, பாகால்களை நாங்கள் சேவித்தோம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் இந்த 16வது வசனம் வரை நம்ம வாசமானா சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு எத்தனை முறை இறங்கினேன், உங்களை விடுதலை ஆக்கினேன், ஆனால் நீங்கள் மறுபடி வேற தேவர்களை நோக்கி போனீங்க, இப்போ அவங்கள நோக்கி முறையிடுங்க, அவங்க உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் மறுபடியும் ஆண்டவரே நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம் இசப்பா, உங்கள் பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யுங்க ஏசப்பா, நீங்கள் ஒருவேளை எங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, ஆனால் இதுலேருந்து எங்களை காப்பாற்றி மட்டும் கொண்டு போயிருங்க ஏசப்பா, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணும் அதை செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் அவங்க தாழ்த்தின போது, இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை தாழ்த்தி கேட்டபோது ஆண்டவர் என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரட்சகரை எழுப்பி அவங்க இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகி என்ன செய்தாராம் பாருங்க, எப்தாங்கிற ஒருத்தனை இப்போ எழுப்பி விட்டு இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, விடுதலை ஆக்கப்பட்டு வர்றாங்க. ஒவ்வொரு முறை ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வரும்போதும் அடிமைத்தனம் 8 வருஷம், 12 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம், அப்படி தான் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு முறையும் அடிமைத்தனம். ஆனால் அவங்க விடுதலை ஆக்கப்படும் போது, விடுதலை ஆக்கப்பட்டு அவங்க சுதந்திரமாக வாழ்றது 40 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தது, 80 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தது. அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தா. மறுபடியும் அவங்க சோரமார்க்கமாக போகும்போது தான் மறுபடியும் ஆண்டவர் அவங்களை விற்று போட்டாரே தவிர, அவங்க கர்த்தரிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் அவர்கள் என்ன செய்தாங்க, மனதுருகி அவங்க மேலே இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி அவங்கள மீட்டு கொள்ளும்படியான ரட்சகரை அனுப்புனாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டு உலகத்தின் ஒத்த வேஷம் தரித்து ஏசப்பாவுக்கு ஏசப்பா விரும்பாத விதத்தில் மனதிலும் கிரியைகளிலும் சத்துருக்களாய் காணியாட்சிக்கு புறம்பாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம மீட்கும்படியா ஏசப்பா என்ன செஞ்சாங்க, 1 பேதுரு 1:19 வாசிங்க. 1 பேதுரு 1:19 வாசித்தோமானா, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 கொரிந்தியர் 6:20 வாசித்தா 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கலாம். எபிரேயர் 13:12 அதில் பார்த்தீங்கன்னா தம்முடைய சொந்த இரத்தத்தினால என்ன செய்தாரு, நம்மளை வாங்கினாராம். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாருங்க, நம்ம எதற்காக கொல்லப்பட்டோமா, இசப்பாவுடைய இரத்தத்தினால், அவருடைய சொந்த இரத்தத்தினால கிரயத்திற்கு கொல்லப்பட்டோமா. நம்ம சும்மா இசப்பா நம்மளை வாங்கிட்டு வரலாங்க, ஃப்ரீயாக கிடைச்ச பாருங்க. ஒரு அடைக்கலாங்குருவி குறித்து சொல்லப்பட்டிருக்கு, 1 காசுக்கு 2 அடைக்கலாங்குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலாங்குருவி, 4 தான் கிடைக்கும். அப்போ 1 ஃப்ரீயாக கிடச்சிருக்காங்க. அந்த ஃப்ரீயாக கிடைச்சது கூட தேவ சித்தம் இல்லாமல் கீழே விடலாதான். இப்போ தேவனுடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால பாருங்க, பிதாவாகிய தேவன் நம்மளை விற்று போட்டார். ஆனால் நமக்கு இரட்சகராய் தம்முடைய சொந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்கு கிரயமாக செலுத்தி நம்மளை மீட்கும்படியாய், நமக்கு மீட்கும் பொருளாய் நமக்காக அனுப்பப்பட்டது யாரு, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தின் அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வரும்போது கர்த்தர் நம்மை ரட்சித்து விற்று போட்ட அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி தேவனுக்கு சொந்த ஜனமாய், தேவனுடைய சொந்த சம்பத்தாய், அவருடைய ஆசாரியர்களாய், லேவியர்களாய், அவருக்குரியவர்களாய் மாற்றி கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து நீதிமான்களாய் நிலைப்படுத்தியிருக்கிறார். இந்த தேவனுக்கு விருப்பமாய் ஜீவித்து அவருடைய வாழ்க்கையில காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.